Good morning. In exhibition heading வந்து value added seafood. இப்போ இது வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னா நாங்கள் அக்வேரியம்ஸில் வளர்க்குற மீன் எல்லாமே எங்களை நார்மலாக குஞ்சு பொரிக்காது. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு வசதி இருக்கு. ஸோ நாங்கள் அதை இப்போ இங்கே செஞ்சு என்ன மாதிரியும் டெமோ காட்டியிருக்கோம். நான் ஒன்னோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து நார்மலாக ஃபிஷ்ஷுக்கு வர்ற டிசீஸ் சம்மந்தம் வந்து நாங்கள் இதில் போட்டிருக்கோம். மெயினாக வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அடுத்தது கல்ச்சர் இன்ஃபெக்ஷன் வரும். நார்மலாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்தால் பொடி நம்ம பார்க்கும்போது இப்படியான விஷயம் தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா அனாட்டமி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப மனுஷனுக்கு இருக்கிற மாதிரியே ஃபிஷ்ஷுக்கும் வந்து உள்ள நிறைய பார்ட்ஸ் இதெல்லாமே வந்து நாங்க வந்து கடல்ல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். கடலுக்கு போயிட்டு கடல் ஓரங்கள்ல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தது. குட் மார்னிங். இன்கட்டர்ம்ஸ்னு சொல்றது என்னன்னு சொன்னா நம்ம இன்டர்நேஷனல் ட்ரேட் செய்யும் போது ரொம்ப ஒரு ஹோஸ்பிட்டல் இருக்கா இருக்கு, கொஞ்சம் டென்ஷன் அப்படி இல்லாம இருக்கு. அவங்களது ஒரு வித்தியாசமான உணர்வு பழமையா விவகாரம் இருக்கையில தானே ஒரு வித்தியாசமான உணர்வா இருக்கு. இதை நீங்க இதை பாக்குற என்னண்டா ஒரு இயந்திரத்தின் ஒரு முக்கியமான பார்ட்ஸ்கள். இதுல நீங்க என்னண்டா முக்கியமான பிளைவில் கோயில் இது ரெண்டையும் காணாம பார்க்கணும்னா இதை பற்றி தான் இதெல்லாம் மின்சாரம் எப்படி உருவாகி என்று வருதுன்றதை பொறுத்து இப்ப நாங்க காட்டப்போம். என்னென்னு சொன்னா நாங்க இப்ப அவுட்போர்ட் மோட்டர் மாதிரி இது இன்போர்டிங் தான். அவுட்போர்ட் மோட்டர் இப்ப ஸ்ரீலங்காவில பாவிக்கிறது எல்லாம் வெசல்ஸ் வந்து இங்க காணப்படுது. இது வந்து டிரை வெசல். உலர்ந்த பொருட்களை வந்து இதுல கொண்டு போகலாம், கொண்டு சொல்லுவாங்க. இது வந்து இப்ப நவீன காலத்துல பல்வேறு வகையான குரூஷிப் இருந்தாலும் டைட்டானிக்ன்றது இந்த வரைக்கும் பேசு பொருளா இருக்கிறதன் காரணமாக ஒரே ஒரு காரணமாக இந்த டைட்டானிக் தொடர்பான இந்த குரூஷிப்பை நாங்க செஞ்சோம். வந்து இயந்திரம் இயங்குறதுக்கு ஒரு மெயினான இடம். இது வந்து கிராங்க் ஷாப். இதுல இருக்கிறது பிஸ்டன். பிஸ்டனையும் கிராங்க் ஷாப்பையும் நினைக்கிறது. பயன்படுத்த இது ஒரு இது பார்ட் ஆஃப் த டெர்மினல் கண்டெய்னர். இந்த கண்டெய்னர்ல வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று சி ஏரியா அண்ட் இந்த கடல் பரப்பு அண்ட் நிலப்பரப்பு. இந்த கடல் வணக்கம். இது வந்து இலங்கை சமுத்திர பிரகடத்தின் யாழ் பிராந்தியங்களில் நினைக்கிறேன். இன்று வந்து கண்காட்சி ஒன்று இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இது வந்து பாடசாலை மாணவர்கள் சுயதொழில் முயற்சியாளர்கள் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுவது சிறப்பு. வாங்க உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி உள்ள பார்க்கலாம். வணக்கம். நான் வந்து இங்க இலங்கை சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்துல வந்து அக்வாகல்ச்சர் அண்ட் அக்வாட்டிக் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிப்ளமா முடிச்சுட்டு இருக்கிறேன். என்னன்னு சொன்னா இங்க வந்து ஓயல் எழுதி பாஸ் பண்ணாதாக்கள், மற்றது வந்து ஓயல் எழுதி எங்களுக்கு ஏழுக்கு போக காணாது, இல்லாட்டி ஏழு எழுதிட்டு எங்களுக்கு அங்கால போக காணாதுன்றாக்கள் வந்து நல்லா சூஸ் பண்ணலாம் இந்த ஒரு ஃபேக்கல்ட்டியை. எப்படின்னு சொல்லி சொன்னா இதுல வந்து ஆர்பிஎல் சிஸ்டம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதுல வந்து நீரில் வளர்ப்பு தொழில்நுட்பவியலாளர், அதாவது அக்வாகல்ச்சர் டெக்னீஷியன், ஃபிஷிங் வெஷல் ஸ்கீப்பர் அண்ட் ஸ்கோப்பியா டிரைவர் அப்படின்னு சொல்லி லைஃப் கார்டுன்னு சொல்லி கணக்கு இருக்குது. போட் பில்டிங் டெக்னீஷியன் சொல்லி கணக்கு இருக்குது. ஃபிஷ் ஹார்வெஸ்ட் டெக்னீஷியன், இதுக்கெல்லாம் நல்ல ஒரு டிமாண்ட். அதே போல வந்து கப்பல் கட்டுமான மேற்பார்வையாளர், அதாவது ஷிப்யார்ட் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லி வாப் செக்னு சொல்லி கணக்கு இருக்குது. இதுல வந்து எம்பிக்யூ லெவல் 3 மற்றும் எம்பிக்யூ லெவல் 4 சர்டிபிகேட்டுக்கு வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல வந்து அதாவது ஆயில் எடுத்தாங்க பாஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா அக்வாகல்ச்சர் டெக்னீஷியனை வந்து நீங்க சூஸ் பண்ணி அடுத்த கட்டத்தை டிப்ளமா வந்து கண்டினியூ பண்ணலாம். அதோட வந்து ஏல வந்து பயோடெக் டெக்னாலஜி சைட், அதோட வந்து பயோமேக்ஸ் அப்படியான வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க கிடைக்கல மீன்ஸ் ஒரு 3 பாஸ் இல்ல 2 பாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்க 3 பாஸ் வந்து ஜாயின் பண்ணணும். ஆனா அப்படியும் இல்லைன்னு சொல்லி சொன்னா அக்வாகல்ச்சர் டெக்னீஷியன்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு
அதுக்கு பிறகு அது ஒரு 6 month கோர்ஸ் அக்ரிகல்ச்சர் டெக்னீஷியன். அதுக்கு பிறகு 1 year கோர்ஸ் டிப்ளமா வந்து நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல வந்து டிப்ளமா இன் அக்வாகல்ச்சர் அண்ட் அக்வாட்டிக் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு 1 year கோர்ஸ். அது எப்படின்னு சொன்னா NVQ level 5 சர்டிபிகேட் கோர்ஸ் சொல்லி வரும். அதுக்கு பிறகு வந்து NVQ level 4 சர்டிபிகேட் சொல்லி இருக்குது ICT டெக்னீஷியன். அது வந்து 1 year கோர்ஸா இருக்கும். அதுக்கு பிறகு நீங்க 6 மாசம் அதாவது 6 மாசம் செய்து போட்டு 6 மாசம் ட்ரைனிங் செய்யணும். அது போல அக்வாகல்ச்சர் டெக்னீஷியன் நான் ஏற்கனவே சொன்ன போல 6 மாசம் கோர்ஸ் 6 மாசம் வந்து ட்ரைனிங் செய்யணும். அதுவும் வந்து OAL அதாவது எங்களால இதுக்கு மேல படிக்க இயலாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எந்த ஒரு விதமான கட்டணங்களும் இல்லை. அதுக்கு பிறகு வந்து உயர் பாதுகாப்பு பயிற்சியினரி லைஃப் கார்டு வந்து செய்வாங்க. அதுவும் வந்து 6 மாசத்துக்கு பிறகு வந்து 6 மாசம் ட்ரைனிங் வந்து கட்டாயம் செய்யணும். செய்தால் நீங்க ஒரு ஒர்க் வந்து செய்யலாம். அதுக்கு பிறகு வந்து கடலக மாலுமி அதாவது ஃபிஷிங் வெஷல் ஸ்கீப்பர். அது எப்படின்னு சொல்லிட்டோம்னா காப்போட்டு சாதாரண தர பரீட்சை வந்து நீங்க அதோடய வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏழலை அப்படின்னு சொன்னாலும் நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். ஆனா NVQ லெவல் வந்து 3-4 வந்து நாங்க சர்டிபிகேட் கொடுப்போம். இதுல வந்து கட்டாயம் நீங்க டிப்ளமா கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா டிப்ளமா முடிச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அடுத்தது வந்து டிப்ளமா 1 year செய்து போட்டு அடுத்தது 6 மாசம் வந்து ட்ரைனிங் கட்டாயம் செய்யணும். அதுக்கப்புறம் நீங்க டிப்ளமாவோட நாங்க வேலை செய்ய போறோம்னாலும் எங்கேயுமே செய்யலாம். எல்லா ஃபார்ம்ஸ் இருக்குது, ஜஸ்னாலே கணக்கு ஃபார்ம்ஸ் இருக்குது, அதுல செய்யலாம். நல்ல சேலரி நல்ல இன்கம் வரும். அதே போல நல்ல ஒரு ப்ராஃபிட் நாங்களே செய்யலாம் ஓனா செய்யக்கூடிய மாதிரி. அதுக்கப்புறம் நாங்க டிகிரி செய்ய போறோம்னு சொன்னாலும் நாங்க செய்யலாம். இது வந்து ஜஸ்னால ஒரு பிரான்ச் எங்களுக்கு யூனிவர்சிட்டியில இது ஒரு பிரான்ச்சா மட்டும் இருக்குது. அது போல கொழும்பு எங்களுக்கு வந்து மட்டக்குழி தான் மெயின். இது இல்லைங்க ஃபுல்லா வந்து எங்களுக்கு ஒரு 7 யூனிவர்சிட்டி வந்து இருக்குது. ஆனா எல்லா இடத்துலயும் நாங்க படிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். இது வந்து 7வது வருஷம் 7வது பேட்ச் போய் கொண்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி நாங்கள் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க சூஸ் பண்ணி கொள்ளலாம். ஆனா வேற இடங்களுக்கு போய் வெயிட் பண்ணி நாங்க வேலை தேடிக்கொண்டு இருக்கிறத விட நாங்க இதுக்குள்ள படித்து எங்களுக்கு வேலையும் ஈஸியா கிடைக்கும். நல்ல ஒரு இன்கமோட நீங்க சூஸ் பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு நீங்களும் வாழ்க்கையில வந்து வரலாம். குட் மார்னிங். இந்த எக்ஸிபிஷன்ல ஹெடிங் வந்து வேல்யூ ஆடட் சீ ஃபுட். என் பேர் வந்து ஷெரின். நான் வந்து அக்வாகல்ச்சர் அக்வாட்டிக் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் NVQ 5 வந்து இங்கே படிக்கிறேன் டிப்ளமா. இதில் வந்து எல்லாமே சீ ஃபுட் வெரைட்டி, டூனா ஃபிஷ், கட்ரில் ஃபிஷ், ப்ரான் அண்ட் கிரப். இது வந்து சிங்களஸ் இந்த ட்ரெடிஷனல் ஃபுட் டூனால அம்புல்தியல். இதுல வந்து என்ன பெனிஃபிட்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து இதை ஓன் பிசினஸா கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லோக்கல் மார்க்கெட் வைஸா கூட எக்ஸ்போர்ட் வைஸா கூட நாங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதுல நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது, நிறைய பெனிஃபிட் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டூனா ஃபிஷ்ல வந்து இவ்வளோ இது வந்து டூனா ஃபிஷ்ன பார்ட்ஸ் அனட்டமி. இது டூனா ஃபிஷ்ல வந்து ஒமேகா 3 புரோட்டீன், விட்டமின், செலினியம் அப்படி நிறைய இருக்கு. இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய. அதே மாதிரி இதுல வந்து நாங்க வந்து சீ ஃபுட் வந்து எடுக்கிறதால உங்களுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இதுல வந்து எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபுட் வந்து இதுல என்ன ஒரு எப்படி சொல்லுங்க, இதுல எந்த ஒரு கழிவுமே இல்லை, எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ப்ரான் வந்து கல்ச்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். கிரப் வந்து ஃபேக்டரி வைஸா கல்ச்சர் பண்ணலாம், டூனா கல்ச்சர் பண்ணலாம், கட்டில் ஃபிஷ், சீ குக்கும்பர், சீவீட், ஆக்டோபஸ் அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி இதுல வந்து இது வந்து எல்லாமே ஹேண்ட்மேட் ப்ராடக்ட், ஒவ்வொரு கண்ட்ரிஸ் வைஸான ஒரு ப்ராடக்ட். இப்ப இது வந்து படிக்கணும்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து ஓஎல்ல வந்து நீங்க ஃபெயில் பண்ணிட்டோம் நாங்க படிக்கலன்னு யோசிக்காம 3Sம் 3Cம் இருந்தா நீங்க வந்து NVQ 4 அப்ளை பண்ணலாம். அக்வாகல்ச்சர் டெக்னீஷியன், சீ ஃபுட் டெக்னீஷியன், அதர் கோர்ஸ் இருக்கு. அதை முடிச்சிட்டு இன்டர்ன்ஷிப் 6 மந்த் யூனிவர்சிட்டி படிப்பு முடிச்சிட்டு நீங்க டிப்ளமா முடிக்கலாம். அதை முடிச்சிட்டு டிகிரி முடிக்கலாம். நீங்க ஒரு கிராஜுவேட் ஆகலாம். ஸோ அதுக்கு வந்து ஓஷன் யூனிவர்சிட்டி நல்ல ஒரு ஹெல்ப்பா இருக்கு. நீங்க வந்து இதெல்லாம் வந்து இங்க எங்களோட யூனிவர்சிட்டியில வந்து படிச்சு நல்ல ஒரு இதா வந்து நீங்களும் கிராஜுவேட் ஆகலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் இப்ப இது வந்து நாங்க என்ன செய்யறோம்னா நாங்க அக்வாகல்ச்சர்ல வளர்க்குறவங்க எல்லாமே எங்களை நார்மலா குஞ்சு பறிக்காது. அப்ப எல்லாருக்குமே ஒரு ஒருத்தர் இருக்கு.
ஸோ நாங்கள் அதை இப்போ இங்கே செஞ்சு என்ன மாதிரியும் டெமோ காட்டியிருக்கோம். நான் ஒன்னோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து நார்மலாக கப்பீஸ். இது வந்து ஒரு ஃபேன்சி வெரைட்டி தான். இது வந்து நார்மலாகவே எங்கள்கிட்ட ப்ரீட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கு. சும்மா நாங்கள் ஒரு டேங்க் விட்டாலே ஒரு 2 inches தான் குஞ்சு கட்டி கொண்டு வருது. இது வந்து கோல்ட் ஃபிஷ். கோல்ட் ஃபிஷ் வந்து நாங்கள் ஒரு நேச்சுரலான இடம் வந்து செட் பண்ணி கொடுக்குறோம். கொடுத்தா அதில் இருக்கிற தாவரங்கள்லாம் முட்டை வச்சு 10 to 7 நாளைக்குள்ள குஞ்சு கொடுக்கும். இது வந்து ஏஞ்சல் ஃபிஷ்னு சொல்றது. பாத்தீங்கன்னா இதுல நேர்முறை பார்த்து நாங்க செட் பண்ணி இதுக்கு நாங்க ட்ரீட் பண்றதுக்கு ஒரு மாவு ஒன்று வைக்கிறோம். வச்சோம்னா நாங்க அந்த மாவுல அதில் முட்டை போட்டு குஞ்சு வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து மலாய் ஃபிஷ் சொல்லுவாங்க. இவங்களுக்கு மெயினா நாங்க பிவிசி பல்ப் போட்டுருந்தாலே அவங்க அதுக்கு முட்டை வைப்பாங்க. மற்ற நாங்க வளமையாக வளர்க்குற எல்லாம் கப்பி, பலூன் மொழி, சுவாட்டை, மற்றது மொழி. இது வந்து நோம்பலாக இருக்கிற கேன்சர்களுக்கு நோம்பலாகவே ப்ரீட் ஆகக்கூடிய மற்றது இது வந்து ஃபைட்டர் பீட்டா ஃபிஷ் பண்ணுவாங்க. அதுக்கான செட்டை செஞ்சு வச்சுக்கிறோம். மற்றது இது வந்து லாப்ஸ்டரும் நோம்பலா நீங்க நேச்சுரலான செட்டை போட்டு செஞ்சு கொடுத்தாலும் அதுக்கு ப்ரீட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் இதோட பிரைஸ். இந்த பைசா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது இங்கே நாங்க செஞ்சு வச்சுக்கிறது வந்து அங்க நாங்க பில்ட் பண்ணி எடுக்கிற குஞ்சுகளை எந்த மாதிரி சேல்ஸ் வரைக்கும் கொண்டு வரோங்கிறத நாங்க இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். எந்த மாதிரினா இதுல முதல்ல நேசரி டேங்க் வச்சிருக்கோம். அதுல நாங்க சின்ன குஞ்சுகளை போட்டு வளர்ப்போம். அதுல இருந்து ஒரு சைஸ் ஆனப்புறம் நாங்க பொண்ட்டுக்கு மாற்றுவோம். பொண்ட்டுக்கு மாற்றி அதுல க்ரோ பண்ணி நாங்க மேக்சிமம் சைஸ் வந்தா பிறகு செல்லிங் செக்ஷன் கொண்டு வந்து ஒவ்வொன்றா டிவைட் பண்ணி சேல்ஸுக்கு அனுப்புவோம். அவ்வளோதான் நாங்கள் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். இது வந்து நார்மலா டிஸ்ட்ரிக்ட் வர்ற டிசீஸ் சம்பந்தமா தான் நாங்கள் இதில் போட்டுருக்கோம். மெயினாக வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அடுத்தது பேரசைட் இன்ஃபெக்ஷன் வரும். நார்மலாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்தால் பொடியில் உங்களை பார்க்கும்போது இப்படியான விஷயம் தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா நார்மலாக நீங்கள் ப்ரிகாஷன் இப்படியான மருந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மைசலைட் கிரீன் சொல்லி இப்போ மருந்து இருக்கு. நாங்கள் ஃபார்ம்ஸ்ல தான் கூட யூஸ் பண்றோம். இது வந்து மிக்சிங் ரேஷியோ சரியான டிஃபரெண்ட். அப்போ நார்மலாக யூஸ் பண்ற கஷ்டம். அவைகளுக்கு ரெடிமேடா அப்படி வருது. அவையில் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மற்றது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து உடம்புலங்கிற அந்த பூஞ்சலம் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபங்கல் வந்து வரும். அதுதான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்றது. அதுக்கு நார்மலா இந்த எரக்டடி என்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம். இல்லைன்னு சொன்னா அதுக்கும் எங்களோட ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மருந்துக்கு ட்ரிபிள் ஆக்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ரிடைட் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து அதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பாரசிட் இன்ஃபெக்ஷன். இதுக்கு ஆன்டி பாரசிட் என்ற ஒரு மருந்து இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஃபார்மலின் என்ற ஒரு இது இருக்கு. மீன்கள் அந்த கனகாலும் கெட்டுவாங்க பார்க்குற ஃபார்மலின், அந்த ஃபார்மலின் வந்து நாங்கள் இதுக்கு எடுத்து கொஞ்சம் ரேஷியோ எடுத்து தண்ணிக்குள்ள கொடுப்போம். நார்மலா ஹியூமன்ஸ் என்ன டிசீஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்து நல்லா மீன் இல்லாம நிக்குதுன்னு சொன்னா கூடுதலா அமெக்சின் அல்லது அசித்ரோமைசின் யூஸ் பண்ணுவோம்.
ஆர்டிமியா கல்ச்சர் இது வந்து ஒரு உயிர்நிலை உணவு உற்பத்தி. மீன்களுக்கான பிறந்த மீன் குஞ்சுகளுக்கான அதிக புரத லெவல் உள்ள ஒரு உணவா வந்து இது காணப்படுது. இது அந்த ப்ரொசீஜர் பார்த்தோம்னா 1 லிட்டர் நீருக்கு வந்து 20 கிராம் உப்பு சேர்க்கணும். 1 லிட்டருக்கு 20 கிராம் நம்ம எத்தனை லிட்டர் நீர் சேர்க்கிறோமோ அவ்வளவு உப்பு சேர்க்க வேண்டியதா காணப்படும். அந்த உப்பு கரைசலை தயார்படுத்திட்டு அதுக்கான வெளிச்சத்துக்கான லைட்டையும் அதுக்கான காற்றோட்ட கம்பியையும் வழங்கி ஆர்டிமியா வித்துக்களை வந்து இடணும். இந்த ஆர்டிமியா வித்துக்கள் இடுறதுக்கான ஆர்டிமியா வித்துக்கள் இட்டு 24 தொடக்கம் 36 மணி நேரத்துக்குள்ள இது வந்து ஆர்டிமியா வந்து முளைக்க ஆரம்பிக்குது. இப்ப இதுல வந்து இப்ப நாங்க இத வித்த போட்டு வந்து 24 மணி நேரத்துக்கு கொஞ்சம் தான் அதிகமாகிருக்கு. இப்ப மேல இருக்கிறது எல்லாமே வந்து முளைச்ச வித்துக்களா காணப்படுது. 36 மணி நேரங்கள் முடியும் போது இந்த கீழே இருக்க வித்துக்களும் வந்து அவ்வளவு முளைச்சு மேல வந்திருக்கும். இது வந்து ஏன் பயன்படுது, இது ஏன் உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா பிறந்த மீன் குஞ்சுகள் வந்து அதிக அளவுல நீந்தி செல்லாது, ஒரே இடத்துல தான் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து நீந்தி செல்ற ஒரு உயிருள்ள உணவா காணப்படுறதுனால மீன் குஞ்சுகளுக்கு இதை வழங்கும் போது மீன் இருக்க இடத்துக்கு இது நீந்தி போறதுனால அந்த மீன்கள் வந்து அதை பிடித்து சாப்பிடுறது வந்து மிகவும் இலகுவா காணப்படுது. அதனாலதான் இந்த ப்ரொசீஜரை செய்து இது வந்து அதிக அளவு புரத உள்ள ஒரு உணவா காணப்படுறது இல்லாம இது வந்து அதிகமான ஒரு கிடைப்பு தன்மை உள்ளதாக காணப்படுறதுனால அதிகமா இதை வந்து உற்பத்தி செய்யறாங்க. ஆனா இது வந்து ஒரு அதிக விலை மதிப்புள்ள ஒரு உணவா வந்து இது காணப்படுது. இது வந்து இன்டிகிரேட்டிங் ஃபார்ம் சிஸ்டம், ஒருங்கிணைந்த பண்ணை முறைமை. இதுல வந்து ஆடு, மாடு, கோழி, மீன் வளர்ப்பு, நெற்செய்கை எல்லாம் மேற்கொள்றோம் இருக்கு. ஒன்ற கழிவு வந்து இன்னும் ஒன்றுக்கு தீவனமாக அமையுது. எக்ஸாம்பிள் இன்னொரு கோழியோட கழிவுகள் வந்து இந்த மீனுக்கு வந்து தீவிரமா போகுது. இந்த மோட்டரை வந்து நாங்க இங்க நெற்செய்கைக்கு பயன்படுத்துறோம். மற்றது மாற்ற கழிவு சாணம் அதுகளை வந்து இது மரக்கறி தோட்டம் மற்றது நெற்செய்கை போன்றவற்றுக்கு உரமாக விநியோகிக்கிறோம். வீட்டு சமையல் கழிவுகள், உக்கக்கூடிய கழிவுகள், மற்றது ஏனைய புட்கள் அதுல வந்து பயோகேஸ் செய்யறோம். பயோகேஸ்ல வந்து பயோகேஸ் அங்க சமையல் எரிவாயுவா பயன்படுத்துறோம். அடுத்ததாக நெற்செய்கை மேற்கொள்ற அந்த நெல்ல வார அந்த பீடைகள், பூச்சிகள் அதுல வந்து மீனுக்கு வந்து உணவாக உட்கொள்ளுது. அதுல வந்து கீடை நாசினியை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக ஒரே நேரத்துல வந்து மீனை நிலையம் வந்து கல்ச்சர் பண்றதால 2 நிலையம் இருந்து லாபம் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது மீன் ஒரு 3 monthsல கல்ச்சர் பண்ணி அதை காவஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணோம். நெல்லு அதுல மீனை காவஸ் பண்ண பிறகு வந்து நெல்லை காவஸ் பண்ணி அதுல வந்து வருமானம் பெற்றக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஃபிஷ் ஃபார்ம் செட்டப். ஃபிஷ் ஃபார்ம் செட்டப்ல முதலாவது வந்து என்ட்ரன்ஸ் இருக்கும். என்ட்ரன்ஸ்ல ஒரு பைப் ஒன்று இருக்கும். இந்த பைப் வந்து வெளியிலிருந்து ஒருத்தர் உள்நுழையும் போது அவர்கள்ட்ட தொற்று நீக்க கிருமிகள் இருக்கும். அந்த கிருமியை நாங்கள் கிருமி நீக்கம் செய்வதற்காக இந்த ஒரு சானிடைசரோ சவத்காரமாக இருக்கும். அது அவ்வாறு உள்ளே செல்ல போல இந்த சவத்கார சானிடைசரை பாய்த்து தொற்று நீக்கம் போறது தான் நாங்கள் உள்ளே செல்லணும். இரண்டாவது வந்து செக்யூரிட்டி ரூம் வச்சிருக்கிற இந்த மீன்கள் வந்து எக்ஸ்பென்சிவா வைக்கும். அதனால நாங்கள் செக்யூரிட்டி ரூம் வந்து பாதுகாப்பு வச்சிருக்கிறோம். 3வது பார்க்கிங். 4வது ஸ்டோர் ரூம்ல வந்து மீன்களுக்கு தேவையான ஏரேஷன் பம்ப், அதே போல ஜென்ரேட்டர் தேவையான பொருட்கள் இந்த ஸ்டோர் ரூம்ல தான் வைக்கிற. 5வது லெபரட்டரி.
லெபரட்டரியில இருந்து இந்த நீர்த தரம், அதே போல மீன்களுக்கு நோய் ஏற்பட்டால் என்ன நோய் டிசீஸை பார்க்கறதுக்காக நாங்கள் லெபரட்டரி வச்சிருக்கிறோம். ஏழாவது வந்து இந்த லகூன் வந்து நிலக்கீழ் நீர் விட்டுற ஒரு ஜெட்வால் பம்ப் மாதிரி. இந்த நிலக்கீழ் நீர் விட்டுனா நாங்கள் நீரை ரிசர்வியருக்கு விடுவோம். ரிசர்வியருக்கு விட்டு ஒரு சில மணித்தியாலம் நீர் எடுத்தது பிறகு ஒரு வலைக்கண்கள் மூலத்தில் நாங்கள் நீரை ஸ்டக்கிங் கொண்டுக்கு அனுப்புவோம். அப்போ ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்டக்கிங் கொண்டு போயிட்டு நாங்கள் மீன்களை வளர்ப்போம். 8 வந்து நேசரி பொன். இதில் நாங்கள் மீன்கள் அறிமுகம் செய்யும் போது குஞ்சுகளாக தான் கொண்டு வந்து வைக்கிறோம். இந்த குஞ்சுல வந்து சர்வைவல் ரேட் அதிகமாக இருக்கிற குஞ்சுகள், நோய்வாய்ப்படாத நல்ல குஞ்சுகளை தான் நாங்கள் இதில் அறிமுகம் செய்யறோம். இந்த 12 வந்து ஃபீடிங் ரூம் ஸ்டாக். ஃபீடிங் வந்து மீன்களுக்கு தேவையான உயிரின உணவுகள், அதே போல மற்ற உணவுகள் எல்லாம் நாங்கள் ஃபீடிங் ரூம் வைக்கிறோம். மீன்களுக்கு தேவையான உணவை விளையாடுறோம். அப்புறம் மீன்களை கல்ச்சர் பண்ணி வளர்ந்து பெரிய மீனாக நாங்கள் விற்றதுக்கு பிறகு இந்த நீர் வந்து வேஸ்ட் வாட்டர் ஆகிக்கும். இந்த வேஸ்ட் வாட்டர் நாங்கள் பைப் லைன் மூலம் இந்த வேஸ்ட் வாட்டர் டேங்க் எடுத்து நாங்கள் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃப்ரெஷ் வாட்டராக எடுக்கிறோம் 13. இதில் முதலாவது வந்து பாய் ஸ்கின் வந்து மிகப்பெரிய துணிக்கைகள், அதாவது மிதக்கக்கூடிய பெரிய துணிக்கைகள் வந்து இந்த பாய் ஸ்கின்ல வந்து மேலுக்கு படிக்கும். அதுக்கப்புறம் கிரிஸ் டேங்க்ல வந்து பட்கள் போன்ற சிறு துணிக்கைகள் வந்து படிய விடுற. செட்லிங் டேங்க்ல வந்து நாங்க ஒரு 1 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் படிய விட்டுறோம். சேதன பொருட்களை இதுல படிக்கிற இது வந்து ஆக்டிவேட்டட் ஸ்லக்னு சொல்ற, அதாவது முதன்மை மண்டின்ற. இந்த முதன்மை மண்டியில ஒரு பகுதி வந்து டைஜஸ்டருடைய போகும். அடுத்தது ஒரு பகுதி ஏரேஷன் டேங்க் போகும். ஏரேஷன் டேங்க் நாங்கள் காற்றூட்டம் செஞ்சு காற்றுவாழ் பாக்டீரியாக்களை இவருக்கு அறிமுகம் பண்ணுறோம். காற்றுவாழ் பாக்டீரியா சேதன பொருட்களை H2O ஆகவும் சக்தியாகவும் நீராகவும் பிரிவடை செஞ்சு அதுவே தாங்கள் சக்திக்கு பயன்படுத்திக் கொள்ளும் அந்த சக்தியை. அதே போல சேதன நைட்ரசன் அமோனியமாகவும் சேதன பொஸ்பேட்டராகவும் மாற்றம் அடைஞ்சு பாக்டீரியா தொங்கல் நிலையில திரள் உருவாக காணப்பட்டது. இது வந்து ஏகப்பட்ட மண்டின்னு சொல்றேன். ஏகப்பட்ட மண்டியின் சிறுவளவு வந்து கிளாரிஃபயர் போற அங்க போய் கொஞ்ச நேரம் நாங்கள் படிய விட்டுற. இதுக்கு வந்து துணை மண்டின்னு சொல்றேன். இந்த துணை மண்டியும் முதன்மை மண்டியும் இந்த டைஜஸ்டர்ல வந்து சேர்ந்து காற்று நிலையில உயிர்வாயு தயாரிக்கிறதுக்காகவும் கம்போஸ்டா இருக்கிறதுக்காகவும் பயன்படுத்தப்படுறது. இந்த சாண்ட் ட்ரைவிங் பெட்ல வந்து இந்த மணல் பார்க்க வந்தது. அப்ப இந்த சேதன பதார்த்தங்கள் வந்து இந்த மணலில வந்து நீரை வந்து இந்த மணல்த்தை உறிஞ்சு கொள்றேன். அப்ப இந்த மணல்த்தை உறிஞ்சி கம்போஸ்டா எங்களுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப இந்த கிளாரிஃபயர்ல இருந்து வர இந்த சுத்தமான நீரை வந்து நல்ல டிஸ்இன்ஃபெக்ஷன் கொடுக்கல. டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ற தொற்று நீக்கல் பண்ற. தொற்று நீக்கலுக்கு வந்து எங்களுக்கு யூவி கதிரேற்றம், குளோரினேற்றம், ஓசோனேற்றம் போன்ற 3 படிமுறைகள் செய்யலாம். யூவி கதிரேற்றம், ஓசோனேற்றம் வந்து விலை கூடி அதிகமாக பயன்படுத்த குளோரினேற்றம் தான் நாங்கள் பயன்படுத்துறோம். இந்த குளோரினுக்கு 1 லிட்டர் நீருக்கு 5 தொடக்கம் 10 மில்லிகிராம் நாங்க குளோரின் பண்ணுவோம். குளோரின் பண்ணி நாங்க ஃப்ரெஷ்ஷா வாட்டர் எடுத்துட்டு பிறகு நாங்க அதை வயல் நிலத்துக்கோ இது என்றால் இது திருப்பி நாங்க எங்களோட ஃபிஷ் ஃபார்முக்கோ பயன்படுத்த முடியும். இதெல்லாமே வந்து நாங்க வந்து கடல்ல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். கடலுக்கு போயிட்டு கடல் ஓரங்கள்ல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தது. இது வந்து சங்கு, இது வந்து நட்சத்திர மீன்கள், அதாவது ஸ்டார் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அதாவது நண்டு, இது எல்லாமே இது வந்து பெயிண்ட் பண்ணி நாங்க வச்சிருக்கோம். இது வந்து கடல்ல இருக்கு, கடல் ஓரங்கள்ல வந்து அலைகள்லாம் அடிச்சு அதோட கால்கள்லாம் உடைஞ்சனால அது வந்து இப்படி கொஞ்சம் பார்க்க இருக்கு. இது வந்து கடல் முள்ளி, இது வந்து உணவுக்காக பயன்படுத்துறது. இது வந்து இந்த இதுக்குள்ள வந்து கதை பிடிப்பான பகுதி இருக்கும், அதை வந்து உணவுக்காக பயன்படுத்திட்டு வந்து அதுல வந்து வேஸ்டாக இந்த ஓடை வந்து நம்ம வந்து வீசுவோம். இது வந்து கோரல்ஸ், அதாவது கண்டல் தாவரங்கள். இந்த கண்டல் தாவரங்கள் இந்த கோரல் வந்து 2 வகையா இருக்கு, 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று சொஃப்டானது, இன்னொன்று ஹார்டானது. சொஃப்டானது வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், அது வந்து எங்களால் கடல்ல வந்து கலெக்ட் பண்ண முடியல. இது வந்து ஹார்டானது. அந்த சங்கண்ட சின்ன ஸ்மால் சைஸ் தான் இந்த சின்ன குட்டி குட்டி சங்க. இது வந்து ஸ்பேஸ், இது வந்து உணவுக்காக வந்து பயன்படுத்துவாங்க. அதோட இது வந்து இந்த ஷேப்ல வந்து இப்படி இருக்கும் கடலுக்குள்ள. இதுக்குள்ள வந்து முத்துக்கள் இருக்கும். அந்த முத்துக்கள் வந்து உணவுக்காக வந்து கொரியன் கண்ட்ரில எல்லாம் பயன்படுத்துறாங்க. அதோட கொரியன் கண்ட்ரிஸ்ல வந்து பயன்படுத்துறாங்க. அந்த மாலைகள், முத்து மாலைகள் அதெல்லாம் வந்து செய்வாங்க. அதுக்காக பயன்படுத்துறது அந்த அதுக்குள்ள இருக்க முத்துக்களை தான் பயன்படுத்துறாங்க. அலங்கார பொருட்கள். சுயதொழிலுக்கு முதல் ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு இது வந்து ஹை ப்ரோட்டீன் உள்ள ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷன். இது வந்து கலரா இருக்காது. இந்த
ஓ கலர் பன்னீர் எல்லாமே கலர் பன்னீர் இந்த சங்கு கலருக்கு இப்ப எல்லாமே இருக்கு. ஓகே சரியா. இது வந்து அக்வாபோனிக் செட்டப்னு சொல்றது. இது அக்வாபோனிக்ன்றது இப்போ நாங்கள் தண்ணி மீன்களை வளர்த்து அந்த மீன்கள்லேருந்து வர்ற அமோனியா வந்து நைட்ரேட்டாக மாறும். நைட்ரேட்டாக மாறி இந்த நைட்ரேட்டில் இருக்க சத்துக்களை வந்து இந்த தாவரங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு, எடுத்து அது வளரும். ஸோ அதுலேருந்து நாங்கள் இதில் என்ன பெனிஃபிட்னா பசல பிரச்சனையே இருக்காது. ஃபிஷ்ஷின் வேஸ்ட்டில் வர அமோனியா வந்து அதுக்கு சத்தாக கிடைக்கும். இந்த நியூட்ரிஷன் அந்த குட் பாக்டீரியாஸ் இருக்கு, நைட்ரோபாக்டர்ஸ், அது வந்து கன்வெர்டட் ஆக்கி நைட்ரேட்டாக மாறும். அந்த நைட்ரேட் வந்து தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும். அண்ட் இது வந்து இந்த பைப்பால் இதுக்கு இருக்க தண்ணி அது கலவுல வரும். இது வந்து எப்படி வருதுன்னா வளிமண்டல அமுக்கத்தால ப்ரெஷரால இந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் அதால வர தண்ணி வந்து இந்த பைப்புக்கால வந்து அந்த டேங்குக்கு சேரும். அண்ட் அந்த டேங்க்லேருந்து ஒரு மோட்டர் பம்ப் இருக்கிற வழியாக அந்த மோட்டர் பம்ப்லேருந்து திரும்பி இந்த டேங்கு மேலே இருக்க டேங்குக்கு அந்த மோட்டர் பம்ப் மூலமாக தண்ணி இங்கே வரும். ஸோ அப்படி வர்றபடியாக 24 மணி நேரம் தண்ணி சைக்கிள் ஆகிக்கொண்டு இருக்கும். ஸோ அதுலேருந்து இதில் என்ன பெனிஃபிட்ஸ்ன்றா தண்ணி செலவு குறைவு, பசல செலவு குறைவு, அண்ட் வேறு சூழல்லேருந்து கிளைமேட் சேஞ்சால் வேறு பாதிப்புகளும் குறைவு. ஸோ அதால் வந்து இது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு சூழலுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு சேஃபான ஒரு விவசாய முறையாக இது இருக்கு. தேங்க்யூ. கடற்பாசி இதுல வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து கப்பா கைக சோல் வெரைட்டி, இன்னொன்று வந்து சாகசா. இதுல வந்து என்ன பர்பஸுக்கான யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா ஃபுட் ஐட்டம், மற்றது வந்து ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், மற்றது சீ ஃபுட் ஐட்டங்கள், ஃபுட் அப்படியான ஐட்டங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். மற்றது வந்து சாக்லேட், ஐஸ்கிரீம், ஜெலி அப்படியான ப்ராடக்ட் வந்து ஃபுட் எக்ஸ்பர்ட்டுகள் அப்படி அதுக்கான சம்பந்தமான எக்ஸ்பர்ட்டுகள் சம்பந்தமான ஃபுட் ஐட்டங்கள் உற்பத்தி செய்யலாம். மற்றது வந்து இதனால வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னென்னா வந்து நோய் தடுப்பு வந்து புற்றுநோய், கேன்சர் அதுகளுக்கான தடுப்புக்கு பயன்படுத்தலாம். சீகவும் வேர் கடலட்டை இது வந்து பெண் கழிச்ச முறையில இதை கழிச்ச பண்றோம். இதுல இப்ப சைஸ் வந்து 120 மில்லிமீட்டர். இதுல 18 மாசத்துல இது வளரும். 18 மாசம் இது செய்யறோம். ஆனா பொதுவா இங்க கழிச்ச பண்றாங்க 6 மாசத்தாலே இதை காவஸ் பண்ணிடுவாங்க. என்னன்னா அது 18 மாசம் வச்சு வளர்க்க இயலாது. அதுக்கு அந்த செக்யூரிட்டி அந்த காசுகள் வந்து கூட, அதுக்காக 6 மாசத்துலயே அதை வந்து விட்டுருவாங்க. 6 மாசம் முதல் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது 40 ரூபா 30 ரூபா எடுப்பினா 6 மாசத்தால அது 1500 ரூபா அந்த மாதிரி விலைக்கு போகும். அதால இது பொருளாதாரத்துல ஸ்ரீலங்கால ஒரு நல்ல டிமாண்டான ஒரு உற்பத்தின்னு சொல்றேன். இது வந்து பாசி நாங்க சேர்த்து அட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த நிலத்துல தன்மை வந்து கெட்டு போகலாம்னு சொல்லி அதுல இருக்க புரோட்டீன் அந்த அட்டைக்கு தேவையான சத்து வந்து இந்த ஃபீட்ஸ் மூலம் அந்த அட்டைக்கு கிடைக்குது. அதால அதுல வளர்ச்சி வந்து தடைப்படாத ஒரே சீராவே எப்பயும் இருக்கும். ஆனா அந்த மண் அட்டை வந்து சாப்பிட்ற மண் வந்து சாண்டி, மட்டி அந்த அந்த விதமான மண்ணெல்லாம் இது கழுத்தறையா இருக்காங்க. கரையோரம் அந்த கரையோரம் இருக்குதானே, கொஞ்சம் ஆழம் கூடினதாகவும் இருக்கக்கூடாது, குறைஞ்சதாகவும் இருக்கக்கூடாது. மேக்சிமம் ஒரு 3 அடி ஆழத்துல தண்ணியில இது கழிச்ச பண்ணாலும் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. அது வராம அட்டைப்பணம் தொழில் இல்லாம இருக்கணும் தானே, அவருக்கு வேலை வாய்ப்பு. இப்ப எனக்கு இப்ப செய்யறது காசு இல்லாட்டி நான் காவலுக்கு போய் நிற்கலாம். இப்ப செய்யறவனுக்கு போய் வேலைக்கு நின்றாலும் சம்பளம் வரும் தானே. எனக்கு பெண்கள் கணவன் இல்லாத ஆட்களுக்கு வந்து கட்ட உரசுற தொழிலாண்டு இருக்கு, அங்கேயும் வேலை கிடைக்கும். இதா இல்ல கம்பெனில நிறைய வேலை. எனக்கு காய வட்டி இதை கொடுத்தா இன்னும் இதுல விலை கூட. இது பச்சையா கொடுக்கறத விட காய வச்சு அவிச்சு கொடுக்குற இருக்குதுதான். அது
இதுல 400, இது 100, இல்ல இது 400 மில்லி மீட்டர் இருக்கு. லாஸ்ட் 500 கிராம் வந்து கடைசி லாஸ்ட் கிராம் வந்து 500 கிராம், அதுக்கு தான் 400 மில்லி மீட்டர் இது வெயிட். இது சொல்றது அட்டை வந்து எப்படி கூப்பிடுறது, அது சி குகும்பர்னு சொல்றது. ஆனா இது வந்து எக்கானமிக் பொருளாதார ரீதியில நிறைய லாபமான ஒரு பொருள். 1200 பீசஸ் இருக்கு. அடுத்த இதுல ரீப்ரொடக்ஷன், அடுத்து சி குகும்பர் பென் கல்ச்சர்ல என்னென்ன முக்கியமான இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சைட் செலெக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் நாம ஸ்பீஸ் வந்து செலக்ட் பண்ற ஸ்டாக்கிங், அடுத்த பென் மேக் பண்ற, இது வந்து பென் கல்ச்சர். இந்த நாங்க செஞ்சது வந்து பென் கல்ச்சர் முறையில. அது செக்யூரிட்டி சிஸ்டம் தான் முக்கியம். இதுல ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி வந்து 24 hours வந்து செக்யூரிட்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது இல்லாட்டி ஸ்டீலிங் பண்ணிடுவாங்க, அதால லாஸ் தான் வரும். அதால இந்த சி குகும்பருக்கு ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி மானிட்டரிங் கட்டாயம் முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லாட்டி இது செய்யறதுல வேஸ்ட். அடுத்த இது வந்து ஆண் பெண்ணு இது பார்த்தோன்னே இனம் காண இல்லாது. அதுக்கு தான் அந்த கட் பண்ணி அந்த இருக்கு, கட் பண்ணி தான் இது அட்டையில இது ஆண் பெண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த மஞ்சளா தெரியறது வந்து பெண்ணுக்கு இருக்கே கருப்பை, அதே இது வெள்ளியா தெரிஞ்சு அது மேலன்னு சொல்லி இனங்கான்று. இத வந்து வெளியால வந்து இந்த இருக்கு கீழே, அதுல வந்து வெளியால கல்ச்சர் பண்றது, கடல்ல கல்ச்சர் பண்றது இருக்கு, வெளியால கல்ச்சர் பண்றது இருக்கு. வெளியால வந்து ஃபார்மிங் செய்யறவங்க வந்து அட்டையை கட் பண்ணி அதுக்குள்ள இருக்க ஸ்டோம் எடுத்து தான் கலெக்ட் பண்ணி கச்சேரி முறையில குஞ்சு பொறிக்க வச்சு ஒரு ஃபார்மிங் செய்யறவங்க. இந்த மெத்தட் இதுதான் அந்த முட்டை. இதுதான் கோல வடிவத்துல இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும் கோல வடிவத்துல. இது வந்து தண்ணிக்கு மேல மிதக்கும். 280 to 200 UN தான் இதுல சைஸ். ஃப்ளோட்டிங் முறையில வாட்டர்ல மிதக்கும். அதான் ஆண் பெண்ணு சொல்லி பாக்குறது. இருக்கு கலெக்ஷன். அந்த ஃபுல் ஸ்டாக் வந்து பௌர்ணமி நேரத்துலதான் அந்த அட்டை வந்து வெளியால வரும். இல்லாட்டி மண்ணுக்குலாம் புதஞ்சிருக்கு. நாங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கு அது கடல்ல, அது மண்ணுக்குள்ள இருக்கும். பௌர்ணமி நேரம் அந்த அட்டை குளிக்கிறோன்னு சொல்லுவாங்க. அவங்க போய் தான் கலெக்ட் பண்ணி கம்பெனி கொடுத்து தான் இது செய்யறது. அடுத்த செக்யூரிட்டி சிஸ்டம். செக்யூரிட்டி சிஸ்டம் தான் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் இந்த சி குகும்பர். இதுக்கு வேற ஒரு செலவுமே இல்லை, செக்யூரிட்டிக்கு தான் செலவு. அனாட்டமி. சோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப மனுஷனுக்கு இருக்கிற மாதிரியே ஃபிஷ்ஷுக்கும் வந்து உள்ள நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஏ வந்து வெர்டிபிரல் கொலமன்னு சொல்லுவோம். ஃபிஷ்ஷா மோஸ்ட் வெர்டிபிரேட், அதாவது வந்து முள்ளந்தண்டுகள் வந்து ஃபிஷ்ல அதிகமா இருக்குதான். சோ இதுன்ற ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னா, அதாவது வந்து சப்போர்ட் த பொடி, அதாவது வந்து பொடிக்கு வந்து சப்போர்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி பி என்ற கிட்னி நார்மலா என்ன செய்யும், கழிவுகளை வந்து ஃபில்டர் பண்ணி அதாவது நீர் சமநிலையே போகணும். அதான் இந்த கிட்னி. இது வந்து ஈசோஃபைட்டஸ் சொல்றோம். நம்ம அந்த மனுஷனுக்கு இருக்கிற வாய்ப்புளிய மாதிரி. இது என்ன செய்யும்னா சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து ஸ்டொமக்கு அனுப்பும். இது வந்து வயிறு என்ன செய்யும்னு சொன்னா செமிபாரடியே செய்யும். இது வந்து அதாவது வந்து கனோட்னு சொல்லுவாங்க. அந்த ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் சொல்றாங்க, இனப்பெருக்கம் அதை நிகழ்த்தும். அதே மாதிரி இது வந்து இதயம் ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஹார்ட் வந்து என்ன செய்யும்னு சொன்னா பிளட்டை வந்து பம்ப் பண்ணி எல்லா இடத்துக்கும் அனுப்பும். அதே மாதிரி லிவர் என்று சொன்னா, லிவர்ல நார்மலா பாத்தீங்கன்னா லிவர் வந்து என்ன செய்யும், எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி டாக்ஸினை வந்து ரிமூவ் பண்ணி, அதான் இங்க நடக்கும் லிவர்ல நடக்கிறது. அதே மாதிரி எச் வந்து இன்செஸ்டைன் சொல்லுவோம், அதாவது வந்து இது வந்து குடல் என்று சொல்லுவோம். குடல்ல வந்து என்ன செய்யணும்னா அப்சர்வ் நியூட்ரிஷியன்ஸ், அதாவது வந்து நியூட்ரிஷியன்ஸ் அப்சர்வ் பண்ணி என்ன இங்க சேமிச்சு வச்சிருக்கு. அதே மாதிரி எஃப் வந்து ரெட் மசில்ஸ் என்ன செய்யணும்னா நீண்ட நேரம் வந்து மிதக்கிறதுக்கான அந்த சக்தியை வந்து இந்த ரெட் மசில்ஸ் வந்து வழங்குது. மற்றது வந்து இங்க பிக்சர் இருக்கு, நீங்க பார்த்து கொள்ளலாம். இது வந்து கோரல் ரீஃப், முருகை கட்பாறை என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அது இது வந்து பொலிப்ஸால் ஆக்கப்பட்டது. சோ இது என்ன செய்யணும்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து வாழிடத்தை கொடுக்கும். அதே மாதிரி இதுல இருந்து உணவையும் ஃபிஷ் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து
இது வந்து இதுக்குள்ள வந்து ஃபார்மலின் என்ற ஒரு வகையான திரவம் இருக்கு. இது வந்து என்ன செய்யணும்னு சொன்னா கட்டு போகாம இருக்கிறதுக்கு இந்த பொடிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கட்டு போகாம இருக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்றேன். இதுக்குள்ள வந்து திலாப்பியான்ற ஒரு ஃபிஷ்ஷை போட்டுக்கிறாங்க. இது வந்து ஒரு நண்டு கிராஃப்னு சொன்ன ஒரு வகையான நண்டு. அதே மாதிரி இதுவும் ஒரு ஃபிஷ் இங்கேயும் கிராஃப் இருக்கும். இது ஃபிஷ் அப்படி இருக்கு. மற்றது வந்து இது அந்த சங்குன்னு சொல்லி ஒரு வெரைட்டியான சங்குகள் வந்து வச்சு இது வந்து இப்ப இந்த கோர்ஸ் நான் படிக்கிறது வந்து அக்வாகல்ச்சர். சோ அக்வாகல்ச்சர் என்னன்னு சொன்னா இது இங்க வந்து நிறைய பேருக்கு வந்து கல்வி வாய்ப்பு வந்து இல்ல. கல்வி வாய்ப்பு இருந்து சில பேர் வந்து ஓலோட சும்மா எடுத்துட்டு தங்களோட லைஃபை வந்து வேஸ்ட் ஆகுறாங்க. சோ இதுகள் படிக்கிறபடியால வந்து நிறைய தொழில் வாய்ப்பு வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய பேர் இங்க பாத்துருக்கு, நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்ல. சோ இதுகளுக்குள்ள வந்து படிக்கிறபடியால வந்து இதை வந்து வேலை வாய்ப்பு மட்டும் பெற்றுக்கொள்வது மட்டும் இல்லாம பெரிய பெரிய நீங்க வெளியில நீங்க கவர்மெண்ட் வேலை செய்யணும்னு சொன்னா இந்த ஸ்கில்ல பயன்படுத்தி எக்ஸ்போர்ட் வெளிநாடுகள்லயும் போய் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது வந்து இது டிப்ளமா படிக்கிறது மட்டுமல்ல, டிகிரி நீங்க கவர்மெண்ட் சொன்னா மெயினா செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சோ அக்வாகல்ச்சர் படிக்கணும்னா ஏ லெவல் பாஸ் பண்ணி வரலாம். அதாவது நான் வந்து பயோடெக் எடுத்தனால் சோ பயோ படிச்சும் இங்க வர்றவ மற்ற டெக்னாலஜி ஸ்ட்ரீம் அப்படி இன்ஜினியரிங் டெக்னாலஜியும் வருது. மற்ற ஸ்ட்ரீமாக்கள் வந்து NDQல வந்து அக்வாகல்ச்சர் டெக்னீசியன்ஸ் படிச்சு வாராக்கள் இருக்கணும். மற்ற லொஜிஸ்டிக் வந்து எனி அதர்ஸ் ஏ லெவல் பாஸ் பண்ணியிருந்தா மற்ற பாடங்களுக்கு வந்து சேரக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய நன்மைகளை வந்து சுயதொழில் வாய்ப்பும் நிறைய இருக்கு. இப்ப சில பேர் வந்து ஃபார்மிங் பிசினஸ் சம்பந்தமா வந்து இதை பற்றி நுழைச்சு இருந்தா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு இதனூடா வந்து முன்னேறி கொண்டு போகலாம். சோ இங்கேயும் நிறைய நல்ல இலங்கையை சுத்தி உங்களுக்கு தெரியும் கடலால சூழப்பட்டிருக்கு. சோ இது நிறைய வேலை வாய்ப்பு கொள்ளக்கூடிய மாதிரியும் வெளிநாடுகளிலேயும் நிறைய வேலை வாய்ப்பு வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இது இருக்கு. அது வந்து நிறைய நிறைய இன்கம் வந்து இதனால பெற்றுக்கொள்ள இருக்கு. என்ன பொழுதுபோக்கும் உங்களுக்கும் என்ன, இப்ப நீங்க வந்து வீடுகள்ல வந்து ஒரு ஃபிஷ் நீந்தி கொண்டிருந்தா என்ன உங்களுக்கு ஒரு இதாட்டம் இருக்கும், அப்படியும் இருக்கும். வருமானம் நல்ல இது. பல்வேறு வகையான வெசல்ஸ் வந்து இங்க காணப்படுது. இது வந்து டிரை வெசல். உலர்ந்த பொருட்களை வந்து இதுல கொண்டு போகலாம். உதாரணமாக சீமெண்ட், காரியம், தானிய வகைகள், இல்மனைட் போன்ற பொருட்களை வந்து இந்த வெசல்ல கொண்டு போறது. இது வந்து இதுக்காகவே தனிப்பட்ட விதமாக உருவாக்கப்பட்ட வெசல் தான் இது. இது வந்து கண்டெய்னர் வெசல். கண்டெய்னர் வெசல்னா வந்து பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு போறது. எலக்ட்ரிக் பொருட்கள், ஆடை, அவ்வாறான பல்வேறு வகையான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொருட்களை வந்து இந்த கண்டெய்னர்ல கொண்டு போகலாம். மற்ற வந்து இதுல குளிரூட்டப்பட வேண்டிய பொருட்கள் வந்து இருக்கும். உதாரணமாக பழுதடையக்கூடிய பொருட்கள், மெடிசின், உணவு பொருள், ஃபிஷ் ஐட்டம் அப்படி இருக்கும். இது வந்து 24 hours வந்து பவர் சப்ளை இங்க கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அதுக்காகவே வந்து பிரத்யேகமாக வந்து தனிப்பட்ட இடம் ஒன்று இங்க உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த கண்டெய்னர் வந்து மேல மட்டும் இல்லாம வெசலுக்குள்ளேயும் வந்து அதிகமான கண்டெய்னர் வந்து உள்ள காணப்படுது. பல தொன்கணக்கான கண்டெய்னர் வந்து இந்த வெசல்ல கொண்டு போகலாம். இது வந்து க்ரூஸ் ஷிப்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்ப நவீன காலத்துல பல்வேறு வகையான க்ரூஸ் ஷிப் இருந்தாலும் டைட்டானிக்ன்றது இன்று வரைக்கும் பேசு பொருளா இருக்கிறதன் காரணமாக ஒரே ஒரு காரணமாக இந்த டைட்டானிக் தொடர்பான இந்த க்ரூஸ் ஷிப்பை நாங்க செஞ்சிருந்தோம். இந்த க்ரூஸ் ஷிப்ல வந்து நவீன ஃபெசிலிட்டிஸ், அதாவது லக்ஸரி ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறைய காணப்படும். உங்களுக்கு பிளே கிரவுண்டா இருக்கலாம், ரெஸ்டாரண்டா இருக்கலாம், சினிமா தியேட்டர்ஸா இருக்கலாம். இப்படி லக்ஸரி ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு செஞ்சிருப்பாங்க. டூரிஸ்டுக்கான கப்பலாக தான் இந்த வெசல் வந்து காணப்படுது. அதுல ஒரு முகமாத்தான் இந்த வெசல் வந்து நவீன ஆரம்ப காலத்துல இருந்து இந்த வெசல் தான் ஒரு பெரிய வெசலுக்கு அடித்தளமா இருக்குது. சோ இது வந்து ஒரு முக்கியமான வெசல். அண்ட் இது வந்து ரோல் ஆஃப் வெசல்னு சொல்லுவாங்க. சிம்பிளா ரோ வெசல்னு சொல்லுவாங்க. இந்த டைப் ஆஃப் வெசல் வந்து எதுக்காக தயாரிக்கப்படுதுன்னு சொன்னா
வெஹிக்கிள்ஸ் இருக்கு தானே, அதை வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யறதுக்காக தான் இந்த டைப் ஆஃப் வெசல் வந்து காணப்படுது. இது வந்து இதுல அந்த வெசல்ன்ற மேல்தளத்துல ஏன் இந்த வெஹிக்கிள் வந்து வைக்கிறது இல்லைன்னு சொன்னா, மேல்தளத்துல வச்சா வெயில்ல மாசக்கணக்காக இந்த ஷிப் வந்து பிரயாணம் பண்ணும். அந்த நேரத்துல வெயில்ல மழையில பாதிக்கப்படலாம், இல்லாட்டி பறவைகள் மூலமா பாதிக்கப்படலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் மேல இந்த வெஹிக்கிள்ஸ் வைக்கிறதில்ல. உள்ளுக்கு தான் நமக்கு பார்க் பண்ணக்கூடியதா இருக்கு. நீங்க இங்க வந்து பார்த்தா தெரியும், உள்ளுக்கு தான் எல்லா இதையும் பார்க் பண்ணுவாங்க. அண்ட் இந்த உள்ளுக்குள்ள பார்க் பண்ற நேரம் எந்தவித எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸும் நாங்க இதுல யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட் செய்யற நேரம் வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்றக்காண்டி மேன் பவர்ல, அதாவது மேன் வந்து ஓட்டி கொண்டு வந்து தான் இந்த இதுக்குள்ள வந்து பார்க் பண்ணுவாங்க. பார்க் பண்ணி தான் இந்த வெசல்ல வந்து வெஹிக்கிள்ஸை வந்து லோட் பண்ணுவாங்க. இதன் மூலமா தான் இந்த வெசல் வந்து இயக்கப்படுது. மேல வந்து எந்த வித வெஹிக்கிள்ஸ் வந்து வைக்க மாட்டாங்க. வெறுமனே கட்டிடங்கள் மற்றது ஹெலிகாப்டர் வைக்கக்கூடிய பிளேஸ் பண்ணக்கூடிய இடங்கள் தான் இதுல காணப்படும். இவ்வளவு தான் இந்த 4 வெசலும். இதுக்கப்புறம் ஒரு போர்ட்ன்ற ஒரு பகுதியா இது இருக்குது. இதை வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ. இது பார்ட் ஆஃப் த டெர்மினல் கண்டெய்னர். இந்த கண்டெய்னர்ல வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று சி ஏரியா அண்ட் இந்த கடல் பரப்பு அண்ட் நிலப்பரப்பு. இந்த கடல் பரப்புல வந்து இந்த வெசல் கப்பல், இந்த வெசல்ல வந்து கண்டெய்னர்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு கொண்டு யூஸ் ஆகுற ஒன்று. இந்த வெசல்ல வந்து ஒரு இந்த பர்த் பண்றதுக்காக யூஸ் பண்ற இதுதான் வந்து, இதுக்கு பேர் வந்து டக் போர்டுன்னு சொல்லுவாங்க. இதுல என்ஜின் வந்து மற்ற போர்டுகளை விட பவர்ஃபுல்லான ஒரு என்ஜினை கொண்டிருக்கும். அதே மாதிரி இந்த இதுல இருக்கிற இதுகள்ல வந்து என்னன்னு சொன்னா கண்டெய்னர்ஸ். இது ஒவ்வொரு கம்பெனிஸ்லயும் கார்கோக்குரிய கண்டெய்னர்ஸ். இந்த நேம்ஸ் எல்லாம் வந்து ஷிப்பிங் லைன்ஸுக்குரிய கம்பெனிஸுக்குரிய நேம். ஓகே, இதுல இருந்து அன்லோடிங் லோடிங் ப்ராசஸ் நடக்கும். இதுக்காக யூஸ் பயன்படுத்தப்படுகின்ற டூல் வந்து என்னன்னு சொன்னா கென்ட்ரி கிரைன் சொல்லுவோம். இதுல லோடிங் அன்லோடிங் ப்ராசஸ் நடக்கும். இதுல இந்த ட்ரக் மூலம் லோடிங் அன்லோடிங் ப்ராசஸ் வந்து இதுக்காக நடைபெறும். அதே மாதிரி இந்த நிலப்பரப்புல வந்து அன்லோடிங் லோடிங் பண்ணப்பட்ட அந்த ட்ரக் மூலம் கண்டெய்னர்ஸ்கள் எல்லாம் வந்து இந்த ட்ரக் மூலம் லோடிங் அந்த கண்டெய்னர்ஸ்களை வந்து ஸ்டோர் பண்ற ஏரியாவை, அந்த நிலப்பரப்புல உள்ள ஏரியாவை சொல்ற ஸ்டோரேஜ் ஏரியா, ஸ்டக்கிங் ஒன்றுன்னு சொல்றேன். இந்த ஸ்டக்கிங் ஏரியா இதுக்கு லோடிங் அன்லோடிங் ப்ராசஸுக்காக பயன்படுத்தப்படுகின்ற இந்த டூல்ஸ் வந்து என்னன்னு சொன்னா ரப்பர் டயர் ஹென்ரி கிரைன் சொல்லுவோம். இதுல லோடிங் ப்ராசஸ் அன்லோடிங் ப்ராசஸ் வந்து இது ஒர்க் பண்ணப்படும். இதுக்கு யூஸ் பண்ணப்படுறது ட்ரக்ஸ் மட்டும்தான். இதுல ஸ்பெஷலி வந்து இன்னும் ஒரு கண்டெய்னர்ஸ் இருக்குது. அது வந்து எதுக்குன்னு சொன்னா இந்த ஸ்பெஷல் கண்டெய்னர்ஸ் வந்து ட்ரீஃபர் கண்டெய்னர்னு சொல்லுவோம். இது ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்டது. இதே இந்த கண்டெய்னர்ஸுக்குள்ள வந்து கூலிங்கா தான் இருக்கும். இதுல திங்ஸ்கள் கார்கோவல் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபிஷ், மெடிசின், ஃப்ளவர் அந்த வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரியான இதுகளை வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது 24 ஹவர்ஸ் வந்து பவர் சப்ளை இதுக்கு கொடுக்க வேண்டி இருக்கு. இது ஸ்பெஷலா இந்த லோடிங் அன்லோடிங் ப்ராசஸ் எல்லாம் யூஸ்வலா இது நடக்கும். இது ரப்பர் டயர் ஹென்ரி கிரைனை யூஸ் பண்ணலாம். குட் மார்னிங். இன்கட்டர்ம்ஸ்னு சொல்றது என்னன்னு சொன்னா, நம்ம இன்டர்நேஷனல் ட்ரேட் செய்யும் போது ரொம்ப முக்கியமா நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒண்ணுதான் இன்கட்டர்ம்ஸ்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ இன்கட்டர்ம்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்டர் ஒரு கார்கோவை எக்ஸ்போர்ட் பண்ணி அதை இம்போர்ட்டர் எடுக்கிற வரைக்கும் அதுக்கிடையில நிறைய ரிஸ்க் காஸ்ட் வந்து செலுத்த வேண்டியதா இருக்கும். ஸோ அதை யார் எடுக்கிறதுங்கிறது தான் இன்கட்டர்ம்ஸ்னு சொல்லப்படுது. இன்கட்டர்ம்ஸ்ல 11 இன்கட்டர்ம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பட் நம்ம அதுல 6 தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப பெரும்பாலும் ட்ரேட்ல யூஸ் பண்றது இந்த 6 தான் காணப்படுது. இதுல செல்லர்ஸ் வேரோஸ்ல இருந்து டெர்மினல் சார்ஜ் வரைக்கும் இருக்க இந்த போர்ஷன் வரைக்கும் வந்து செல்லர்ஸ் விட்டு கண்ட்ரில நடக்க போகுது. எக்ஸாம்பிள் வந்து இப்ப யூஎஸ்ஏல இருந்து நம்ம ஒரு கார்கோ வந்து இம்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா இந்த போர்ஷன், அதாவது செல்லர்ஸ் வேரோஸ்ல இருந்து டெர்மினல் சார்ஜ் வரைக்கும் இருக்க இந்த போர்ஷன் வந்து யூஎஸ்ஏல நடக்க போகுது. அதே மாதிரி அடுத்த டெர்மினல் சார்ஜ்ல இருந்து பையர்ஸ் வேரோஸும் இருக்கிறது வந்து நம்ம ஸ்ரீலங்கால நடக்க போகுது. நடுவில் வந்து ஓஷியன் ஃபிளைட் இருக்கு. ஸோ இதுக்கான ரிஸ்கையும் காஸ்டையும் யார் எடுக்கிறாங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். EXWன்னு சொல்றது X1.
எக்ஸ்வேர்டுன்னு சொன்னா இத பையரும் செல்லரும் பேசி நம்ம எக்ஸ்வேர்ட் தான் செய்ய போறோம், அதை தான் எடுக்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இங்க பையர் வந்து என்ன பண்ணுவாருன்னா எல்லா விதமான காஸ்டையும் ரிஸ்கையும் எடுக்கக்கூடியவரா இருப்பாரு. இப்ப இதுல ரெட் கலர்ல காமிச்சிருக்கிறது எல்லாமே வந்து பையர் செலுத்தக்கூடிய காஸ்டும் ரிஸ்கும், கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து செல்லர் செலுத்தக்கூடிய காஸ்டும் ரிஸ்கும். சோ பையர் வந்து இதுல EXW நம்ம எக்ஸ்போர்ட் எடுத்தமா இருந்தா பையர்ஸ் வந்து எல்லா விதமான காஸ்ட் ரிஸ்க் ரெண்டையுமே எடுப்பாரு. சோ அப்படி இருக்க கீழே வந்து செல்லர் வந்து சேவ் ஜோன்ல இருப்பாரு. ஏன்னா அவர் காகோவை அனுப்பிட்டாரு, அவருக்கான மணி வந்துருச்சு, அதுக்கு பிறகு அவர் எந்த முறையும் பண்ண தேவையில்ல. இங்க பையர் தான் இதுக்கான முழு ரிஸ்க் அண்ட் காஸ்டும் எடுக்கிறாரு. சோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம FOB எடுக்கிற மாதிரி இருந்தா இதுல வந்து செல்லர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா செல்லர்ஸ் வேர்ஹவுஸ்ல இருந்து டெர்மினல் சார்ஜ் வரைக்கும் இருக்க இந்த போர்ஷனை வந்து செல்லர் எடுத்துப்பாரு, அதுல இருக்க கோஸ்ட் ரிஸ்க் எல்லாமே. அதே மாதிரி அதுக்கு பிறகு இருக்கிறத வந்து பையர்ஸ் வேர்ஹவுஸ் வரைக்கும் இருக்கிறத வந்து பையர் வந்து எடுத்துப்பாரு. இந்த மாதிரி இந்த 6லையும் வந்து குறிப்பிட்டிருக்கப்படி எடுப்பாங்க. அதே மாதிரி CIF அப்படிங்கிறதுல வந்து அதாவது கேரியர்ஸ் இன்சூரன்ஸ் ரைட், இதுல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா இன்சூரன்ஸ்ங்கிறது ரொம்ப கட்டாயமாக்கப்படுது. ஏன்னா கப்பல் வந்து ஒரே விதமா போக போறது கிடையாது. நிறைய இடையில ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்போது கடற்கொள்ளையர்கள் இருப்பாங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு சூறாவளி சம்திங் ஏதோ ஒண்ணு வரும்போது கடல்ல ஒருவேளை கண்டெய்னர் கீழே விழுகலாம், ஒழுங்கா லொக்காக மறைச்சுன்னா கீழே விழுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இல்லாட்டி அதுக்குள்ள இருக்க காகோவுக்கு ஏதாச்சும் ஒரு சேதாரம் ஏற்படலாம். சோ இந்த ஓஷன் ஃபிளைட்ல வச்சு இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுப்பாங்க. இந்த இன்சூரன்ஸ் தீர்மானிக்கப்படுறது ஒரு கார்கோ விட்டு குவாலிட்டியை பொறுத்து தான் இன்சூரன்ஸ்ங்கிறது தீர்மானிக்கப்படுது. சோ வந்து இந்த இன்கம்ஸ் இல்லாம எந்த விதமான ட்ரேடையும் செய்ய முடியாது. இன்கம்ஸ் இல்லாம நம்ம ஒரு ட்ரேட் செய்யற மாதிரி இருந்தா அது இல்லீகல் ட்ரேடா வந்து மாற்றப்படும். வேற என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு சொன்னா இந்த 6 இன்கம்ஸ் கொடுக்கிற அந்த நம்ம கொடுக்கிற பேப்பர்ஸ்ல பத்திரங்கள் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க போறோம். அதுல இப்ப நம்ம EXW செய்ய போறோம்னு சொல்லிட்டு பையரோட கால் பண்ணி பேசிட்டு நம்ம FOB போட்டு கொடுத்தோம்னு சொன்னா நம்ம கால் பண்ணி பேசுனது நம்ம வரப்போறது இல்ல. நம்ம எந்த விதமான பேப்பர் கிரியேட் பண்ணிருக்கோங்கிறதுனா FOB-ல இருக்கிறதுக்கு தான் வரப்போகுது. சோ நம்ம இது செய்யும் போது ரொம்ப கவனமா செய்யணும். இப்ப நம்ம என்ன ஸ்ரீலங்கா வந்து எப்படி இந்து சமுத்திரத்துல முத்துன்னு சொல்றோமோ அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேட்ல வந்து இன்கம்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது இல்லாம எந்த விதமான ட்ரேடையும் வந்து நம்மளால செய்ய முடியாது. தேங்க்யூ. அதே போல இந்த வெசல் லோடிங் அன்லோடிங் மூலம் நாம இதை வந்து அந்த வெசலை வந்து ஒரு ஸ்டேபிள் பண்றது. என்னன்னு சொன்னா நாங்க இப்ப அவுட்போர்ட் மோட்டர் மாதிரி இது இன்போர்டிங் தான். அவுட்போர்ட் மோட்டர் இப்ப ஸ்ரீலங்காவில் பாவிக்கிறது எல்லாம் 4 ஸ்ட்ரோக் என்ஜின், இந்த 2 ஸ்ட்ரோக் என்ஜின் ரைட்டா. இன்போர்ட் இன்ஜின் 4 ஸ்ட்ரோக் என்ஜின். 4 ஸ்ட்ரோக் என்ஜினுக்கும் 2 ஸ்ட்ரோக் என்ஜினுக்கு சின்ன டிஃபரெண்ட் என்னன்னு சொன்னா இது பேல்ப் சிஸ்டமா இருக்கும், அது பேல்புக்கு பதிலாக போர்ட்டுகள் இருக்கும். இந்த பேல்ப் சிஸ்டம் வரும்போது இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா பேல்ப் புறம்பான ஒரு கிராங்க் சாப்டரோட சேர்ந்து கேம் சாப்டர் எல்லாம் வரப்போகுது. அப்ப இந்த பேல்ப் முறையில வருதுன்னு சொன்னீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இன்லெட் பேல்ப் அவுட்லெட் பேல்ப். அதாவது இன்லெட் பேல்ப் என்று சொன்னா ஒரு செக்ஷன், அதாவது உறிஞ்சல் அடிப்பு நடக்கிற போது அதன் ஊடாக எரிபொருளையும் காற்றையும் உள்ளுக்கு இழுக்கிறது தான் இன்லெட் பேல்பா இருக்கு. அதே மாதிரி அவுட்லெட் பேல்ப் என்னத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டுன்னா எக்ஸோஸ், அதாவது எரிஞ்சு முடிகிற நேரங்கள்ல கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுற மாதிரி அது எக்ஸோஸுக்கு வரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுல கூடுதலாக போஸ்ட் இன்ஜின்ல கூடுதலாக பாதிக்கப்படுது இன்ஜெக்டர் பம்ப். இன்ஜெக்டர் பம்ப் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்ஜெக்டர் பம்ப்ல இருந்து வெளிப்படுற எரிபொருள் இன்ஜெக்டர் ஊடாக இப்ப வெளியேறும்னு சொன்னா பவர்ஃபுல்லாக வெளியேறுது. வெளியேறுண்டா இதான் இன்ஜெக்டர். சொன்னா இப்ப பாருங்க இது பிஸ்டன் என்று சொன்னா இந்த பிஸ்டன் அதாவது 2 ஸ்ட்ரோக்குக்கும் 4 ஸ்ட்ரோக்குக்கும் உள்ள டிஃபரெண்ட் வித்தியாசம் என்னன்னு சொன்னா 2 ஸ்ட்ரோக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஃபியூவலை அந்த ஒயில கலந்து விடுவாங்க ஃபியூவலோட.
அதே மாதிரி ஃபோர் ஸ்ட்ரோக்கு ஒயில் புரிம்பா ஃபியூவல் புரிம்பா விடுவாங்க. இப்ப இந்த ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கும் டூ ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன சொன்னா இதுல ஒயில் ரிங்ஸ் வந்து புறம்பா ரிங்ஸ் வரும். ஆனா டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ல ஒயில் ரிங்ஸ் வர்றதா இல்லை. பாத்தீங்கன்னா இதுதான் பிஸ்டன் கிரவுண்ட் பகுதி, இதுதான் டெம்பர் வேல்வ். இதை பாத்தீங்கன்னா இதுதான் இன்ஜெக்டர், இது இன்ஜெக்டர் பம்ப். என்னன்னு சொன்னா இதுல இருந்தான் ஸ்ப்ரே, இதுல இருந்தான் இந்த இதுக்குள்ள ஸ்ப்ரே பண்ண போகுது, ஏதாவது மெஷினுக்குள்ள ஸ்ப்ரே பண்ணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இதுல கிராண்ட் சாப்டும் இருக்கு, அதோட சேர்ந்து கேம் சாப்டும் இருக்கு. இந்த கேம் சாப்ட் தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த வேல்வுகள் திறந்து மூடுறதுக்கு ஒரு வழிவகுத்து கொண்டு இருக்கு. இந்த கேம் சாப்ட் என்னன்னு சொன்னா இந்த கேம் சாப்டுக்கு முன்னால ஒரு கேன் நோஸ் இருக்கு. கேன்வாஸ் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த வேல்வின் மேல் பகுதியை அழுத்தி அந்த இதோட இதுக்கு கீழே ஒரு புஷ்ரோட் இருக்கு. புஷ்ரோட் என்னன்னா இந்த புஷ்ரோட் அழுத்துற நேரத்துல இந்த பேக் திறக்கு. அதே மாதிரி அதுக்கு கீழே ஒரு ஸ்ப்ரிங் கொண்டு வச்சிருக்கேன். இப்ப புஷ்ரோட் அழுத்திட்டு டேர்ன் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங் மேல தள்ளினா உடனடியாக அந்த வேல்வு மூடுற கட்டமா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இன்போர்டிங்ல கூடுதலான ஃபெசிலிட்டி சொன்னா இப்ப சாதாரணமா இதெல்லாம் ஒன்று பேட்டரியில வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஈஸியா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இதான் இன்ஜின் இது, இங்க இதான் இந்த இன்ஜின் ஆப்ரேட் பண்ற ஒரு பகுதியா இருக்கு. இதாவது ஸ்டார்டிங் இந்த இருக்கு, இது சுவிட்ச் ஆன் இது ஸ்டார்டிங், இது கியர், இது அதை ஆக்சிலேட்டரை கூட்டுறது, இது கியர் ரிவர்ஸ் என்ற கியர் போடுறது. அப்ப இப்படியே இந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதுல அதே சமயத்துல நாம டூ ஸ்டாக்க பார்த்து முடிச்சோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா அது உண்மையிலே கியர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை ஃபார்வர்டும் ரிவர்ஸும் ஆகும். அதே போல ஆக்சிலேட்டர் சும்மா நார்மலாவே இருக்கு. அந்த ஃபியூவல் மட்டும் அந்த டூ ஸ்டாக்ல கலந்து விட இது இங்க சொன்னா ஃபியூவலை புறம்பா விட்டுது, இந்த ஒயில புறம்பா விடுறாங்க. அந்த சம்புன்ற பகுதியில ஒயில் சேமிச்சிருக்கு. இந்த சேமிச்சிருக்கிற ஒயில் என்ன செய்யறா பிஸ்டன் நகர்வு இல்லை, ஒரு ஸ்பூனால மேல ஒயில் ஏற்றி கொண்டே இருக்கு. அதனால அந்த உள்ளுக்கு இருக்கிற லூப்ரிகேஷன் சிஸ்டம் நடைபெறக்கூடியதாக இருக்கு. இது ஒரு இன்லெட் வேல்வ், இது அவுட்லெட் வேல்வ். இதுக்குள்ளால ஃபியூவல் உள்ளுக்கு போகும், இதுக்குள்ளால அந்த எக்ஸாஸ்ட் அதாவது வெளியேற அந்த கழிவுகள் புகைகள் எல்லாம் இதுக்குள்ளால வெளியேறும். அப்ப அதே போல இது இன்ஜெக்டர், இது இன்ஜெக்டர் பம்ப். இந்த இன்ஜெக்டர் பம்ப் இன்ஜெக்டர்ல என்ன ஒரு நொசில்ஸ் என்ற ஒரு பகுதி இருக்கு, அதுதான் ஸ்ப்ரே பண்ணுது. ஸ்ப்ரே பண்ற நேரம் தான் இப்ப சாதாரண நாம இப்ப கையில வச்சுட்டு அந்த நொசில்ஸால வார இதை ஸ்ப்ரே பண்ணினா நம்முடைய ரத்தத்துல ஃபியூவல் கலந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த ஸ்ப்ரே. அவ்வளவுக்கு பவர்ஃபுல்லா தான் இந்த ஸ்ப்ரே வருது. திருப்பி இன்ஜெக்டர் பம்ப்னா அது ஒரு டிஃப்ரெண்டான இது. டிஃப்ரெண்ட் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா டூ ஸ்டோக்குள்ள ஸ்பார்க் பிளக் வச்சு அது இதுகளை வச்சு என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுது. ஆனா இங்க என்ன சொல்றா எந்த ஸ்பார்க் பிளக்கும் இல்லை, அதாவது ஃபியூவலும் ஏரும் கம்ப்ரெஷன் பண்ணி நசுக்கப்பட்டு அதுல இருந்து சூடாயிதான் பிடிக்கும். அப்படியான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் தான் இங்க இருக்கு. அப்ப அதுக்காக அந்த ஃபியூவல் என்னன்னு சொன்னா பவர்ஃபுல்லான ஒரு இப்ப என்ன தூசுமாயத்தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது என்ஜின் தகனறைக்கு அதாவது சில பிளக்குள்ள ஒரு தூசு மாதிரி தான் இருக்கு. அப்ப தூசு வந்தது அது நசுக்கி கொண்டு வரும். இப்ப நான் பார்த்து ஒரு டிஃப்ரெண்டா காட்டல, ஒரு பலனை பார்த்துட்டு நாங்க என்ன செய்வோம், இப்ப சாதாரண ஒரு ஓட்டை இருந்தோம்னு சொன்னா அது வெடிக்குமா? இல்ல. அதே சமயத்துல ஒரு பலனை நாம ஊதி கொண்டிருந்தோம்னா கடைசி 7ஆவது கட்டத்துக்கு வெடிக்கிற அதுதான் அதே மாதிரிதான் இங்க நடக்குது. தான் அமர்த்தி கொண்டு வரும்போது காட்டும் ஏரும் ஃபியூவலும் நசுக்கப்பட்டு வருவது சூடாகப்பட்டு அதுல இருந்து வெடிக்கோன ஆட்டோமேட்டிக்கா கீட்டரை நார்மலாக வெடிக்க கொண்டு இருக்கு. அப்படியான ஒரு சிஸ்டம் தான் இந்த ஃபோர் ஸ்ட்ரோக்ல இருக்கு. அது பெருசான அவுட் போர்ட் போடுறதுல எல்லாம் ஸ்பார்க் பிளக் இருக்கு. அது சும்மா பெட்ரோல் சும்மா ஸ்பார்க் பண்ணி விட்டாலே நானும் பத்தி விடுறோம். ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஞ்சம் பத்துறது கஷ்டம். ஸ்டார்டிங் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு சொன்னா அதுக்கு கீட் ஆகிட்டுன்னா ஆல்ரெடியா சும்மா இதா இருக்கு. இதுக்குள்ள நடக்கிறதுன்னு சொன்னா இந்த ஃபங்க்ஷன் ஒரு 3 வீல் இருக்கும், அதாவது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வீல் ஒரு பீனியன் வீல் இருக்கு. அது இப்ப சாதாரண பாத்தீங்கன்னா மெயின் ஷாப்ட்ல அந்த பீனியன் வீல்ங்கிறது அது அப்படியே எந்த நேரம் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணினோடனே 3 வீலும் சுத்த வலிக்கிட்டு. இதுக்கு ஒரு டோக்லெட் மாதிரி ஒரு பகுதி இருக்கு. அதுன்னு சொல்ற எங்க போய் குழுதோ அதோட சேர்ந்து மெயின் ஷாப்ட் சுத்தும். மெயின் ஷாப்ட் சுத்துற நேரம் என்ன சொல்றதுன்னா இன்ஜின் ஃபார்வர்டுக்கு, அதாவது ஃபார்வர்ட் வீலோட சேர்ந்து மெயின் ஷாப்ட் சுத்திட்டு ஃபார்வர்ட் வீலுக்கும், அதே மாதிரி ரிவர்ஸ் வீலோட சேர்ந்து மெயின் ஷாப்ட் சுத்த வலிக்கிட்டு ரிவர்ஸுக்கும் போகக்கூடிய மாதிரி போட்டு இருக்கு.
இப்ப இது என்ன செய்யறதுன்னு சொன்னா இப்ப எந்த ஒரு ஸ்விம்மிங்குக்கு ஒரு பயிற்சிக்கு வார ஒரு ஆள் முதலே செய்ய முடியுதுன்னா அதாவது கடல் அருவியிலே கடல்லையே இறங்காத ஒரு ஆள் தான் பெற போறேன். இப்ப அவர் என்ன சொல்றதுன்னா இப்ப ஸ்விம்மிங்ல மிக முக்கியமான பாடி பேலன்ஸ். இந்த பாடி பேலன்ஸை நாங்க எடுத்துட்டோம்னு சொன்னா ஸ்விம்மிங் ஈஸியா இருக்கு. அப்ப இந்த பாடி பேலன்ஸ் எடுக்கணும்னு சொன்னா அவர் தண்ணியில மிதக்கும் போது அவருக்கு ஒரு பேலன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஃபேட் வச்சிருக்கிறது. ஃபேட்டை வச்சுட்டு இருந்து அவர் தண்ணியில வச்சுட்டு 2 கையை நீட்டிக்கொண்டு காலை நீட்டிக்கொண்டு படுத்துருந்துச்சுன்னா இந்த ஃபேட் எப்படி மாலை தூக்கி பிடிக்கும், அவர் தம் பிடிச்சு கொண்டு. அப்ப அதுக்குரிய அடிப்படை அறிவை நாங்க வழங்குறதுக்காக தான் முதலாவது ஸ்டார்ட்டை இது அது தண்ணியில மிதக்கிறதுக்காக அதை பயன்படுத்துறது. 3000 இங்க பாத்தீங்கன்னா இதுதான் டைவிங் ஷூங்கிறது. இந்த டைவிங் ஷூவை பொறுத்த வரைக்கும் இப்ப சாதாரணமா எல்லாருமே இந்த எல்லாருமே இந்த ஷூ போடையலாம். இப்ப கடலுக்கு நாம இறங்கினோம்னு சொன்னா சாதாரண ஒரு தெரியாத இந்த ஷூவை போட்டு கொண்டு இறங்கி இருக்குன்னா இல்லத்துல போய் அப்படியே பெருமையில வர மாட்டேன். அது மூச்சத்துல போய் சாகுற கட்டம் வரும். என்ன எடுத்துன்னா இது ஏற்கனவே முதல் டைவிங்கு போயிருக்கணும் அவருக்கு ஸ்விம்மிங் தெரியும். ஸ்விம்மிங் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ஷூவை பயன்படுத்தி எந்த இதுவுமே செய்யல. அது அடிப்படையான முறையில அவர் ஷூவை ட்ரெஸ் பண்ணாட்டி கண்டிப்பா அவர் கீழே போயிட வழியே மேல வர மாட்டேன். அதோட இந்த நீருக்கு அடியில போயிட்டோம்னு சொன்னா இந்த ஷூ சரியான முறையில செயற்படாட்டி ஆள் மேல வராது. அப்படியே போய் ஷூ அப்படி நிலத்திலேயே இருந்துடும். ஆளை வெளியில வரவே விடாது. அப்படியான ஒரு கட்டத்துல இந்த இது ஷூ. அப்ப இதோட பயன்படுற இது முதலாவது சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க யூஸ் பண்ணி அவங்களுக்கு பழக்கி விடுறதுக்காக இதை பயன்படுத்துறது. அதுக்கு பிறகு அவங்க ஒரு அளவான கட்டத்துக்கு வந்தோட இந்த ஒரு இது ஆகும். இதுன்னு சொன்னா அந்த இதுல பாத்தீங்கன்னா இது சிலிண்டர் இருக்கு, இது டைவிங்கு. இது டைவிங் அதாவது இது என்னன்னு சொன்னா இதுதான் நாங்க பிரஷ் பண்றோம். இது சிலிண்டர்ல கொளிக்கிட்டோம்னு சொன்னா இதை நாங்க யூஸ் பண்ணி தண்ணி கடியில போகலாம். அப்ப இதுக்குள்ள போய்க்கு நாங்க முதலாவது அறிஞ்சு விடணும்னு சொன்னா எவ்வளவு டைம் இந்த சிலிண்டர் தாக்கு பிடிக்கணும். என்னன்னு சொன்னா நாங்க போறதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு பாரத்துக்கு ஈழி எடுத்தோம்னா அது அப்படியே போக முடியாது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இந்த டைவிங் கோர்ஸ் நடந்த ஒரு குறைஞ்ச ஒரு 125 அடி ஆழத்துக்கு கூட போகக்கூடிய அளவுக்கு அவங்க லைசன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அப்ப இது பயன்படுத்துறது மற்ற இதான் டைவிங் ட்ரெஸ். இப்ப இது எல்லாமே அடி ஆழத்துக்கு போகும்போது என்ன நடக்கும், பல வகையான மீன்கள் வரும். வெள்ளையை கண்டோட உடனே வந்து கடிக்க வர்றதுக்கு தான் நமக்கு தெரியும். அப்ப அதுக்காகத்தான் இந்த ஜாக்கெட்டை பயன்படுத்துறது. மற்ற இது இந்த சாதாரணமா பாத்தீங்கன்னா இது என்ன பிரச்சனை எடுத்துன்னா இது இந்த சில்ற ஜாக்கெட் கொழுகுறதுக்காக ஏன்னா படி நோவும் தானே. அப்ப அதுக்காக இதுல ஜாக்கெட் போட்டுதான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கு ஜாக்கெட்டை போட்டுதான் இந்த சிலிண்டர் கொள்வோம். மற்ற லைஃப் ரிங் சாதாரண நாங்க கடல்ல எல்லாருமே நீந்துறவங்க கரையை வருவாங்கன்னு சொல்லலாம் தானே. அப்ப எந்த ஒரு காலகட்டத்திலும் உண்மையில ஒரு ஆள் 2 பேரும் எப்படியும் காப்பாற்றி கொண்டு வரலாம். லைஃப் ரிங்க கொலையை விட்டா அது எப்படியும் வந்து சேரும். அதே போல லைஃப் ஜாக்கெட் யூஸ் பண்ண வேணும். ஆனா ஸ்விமிங் செய்யணும் மட்டும் சொன்னா லைஃப் ஜாக்கெட் யூஸ் பண்ண இயலாது. ஏன்னா அதை போட்டுக்கொண்டு ஸ்விமிங் செய்ய இயலாது. அப்ப லைஃப் ஜாக்கெட் யூஸ் பண்ணா ஆள் மேலால மிதந்து கொண்டு இருக்கும். ஆனா அதை போட்டுக்கொண்டு ஸ்விமிங் பண்ண இயலாது. வேணும்னா அவர் வரி மட்டும் அவருக்கு ஒரு பாதுகாப்பு வரி மட்டும் ஆள் இதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல மீன் கடிக்காண்டில்லை இது மீன் கடிக்காண்டில்லை. அந்த வெள்ளதான் அந்த சுறாவுக்கு எல்லாம் அதான் இந்த கரத்துல கலர மாத்தி உலர மாத்தி கூட இப்ப பொடியில இப்ப சாதாரணமா நம்மளோட கிளவுஸ் கூட போட்டிருப்பாங்க. ஏன்னு இது இப்படியான வெள்ளம் கண்டா மட்டும்தான் அது வந்து கடிக்கும். அப்ப அதுல வந்து முற்ற அளவுக்கு இருக்காம இது இல்ல அது தெரியாது. என்னன்னு சொன்னா அவுட் சைடு இப்ப காரணம் நாம அதோட இதுக்கு மேலால அந்த ஜாக்கெட் வந்துடும். அதே கடிக்க வந்து முட்டும் போது நம்மளோட பொடிய மாதிரி அளவுக்கு போஸ்ட் கொடுக்காது. கடிக்காதுன்ற ஒட்டுமொத்தமா சொல்லிடாது. கடிச்சாலும் அந்த நாம நேரடியா வந்து ட்ரெஸ் பண்ணுவ போல இருக்காது. அந்த அளவுக்கு இது இதாக இருக்கும். ஸ்கூல்ல அடிப்படை ஸ்விமிங் மிக முக்கியம்.
இந்த இறந்த செல்லுகள் இருக்குன்னு காலில் அது எவ்வளோ உயிர்ப்பிக்கும், இருக்கிற செல்லுகளை உயிர்ப்பிக்கும், அந்த மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். அது இருக்கிற இடங்கள் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் யோசிக்க மற்ற கன நேரம் பற்றி கூட 1.5 மணி நேரத்துக்கு கூட ஒரு 20 அரை மணி நேரம் மண்டைக்கு ஓகே இருக்கும். கூட நேரம் மண்டைக்கு எங்களுக்கு தான் கூட அந்த தண்ணி தானே கன நேரம் தண்ணி கேட்காவே உங்களுக்கு தான் கூட ஆகும். மற்ற அந்த புண்ணுகள் காயங்கள் இருக்கிறார்கள் எல்லாமே கிடைக்கக்கூடாது, வச்சு அது இன்ஃபெக்ஷன் கூட ஆக்கி மீனுக்கும் கூடாது ஆக்களுக்கும் கூடாது. அப்படி புண்ணை சாப்பிடுக்க உங்களுக்கும் கூடாது, சில மீன்களுக்கு தான் ஆகி. நிச்சயமா எனக்கு வித்தியாசம் தெரியுது. அப்படின்னு சொன்னால் ரிலாக்ஸா இருக்கு, கொஞ்சம் டென்ஷன் அப்படி இல்லாம இருக்கு. மற்றது ஒரு வித்தியாசமான உணர்வு, பழமையா அப்படி ஒரு காலம் இருக்கையில தானே ஒரு வித்தியாசமான உணர்வா இருக்கு, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கிற மாதிரி கிடையாது. மற்றது இப்ப இங்க வெளிச்சங்கள் எல்லாம் படுதானே இருக்கு. அப்ப இது அந்த 100 வீதத்தை உணரையிடாது. இப்ப நான் எங்க நாடாங்குடுக்கு அந்த எங்களோட ஃபார்ம்ல வந்து அதுக்கேற்ற மாதிரி அடிச்சிருக்கு. அப்ப இருட்டுக்கு டார்க் லைட் எல்லாம் போட்டு அப்ப அதுல இருக்க எங்களுக்கு அந்த 100 வீதம் அதை ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தனித்தனியாக தானே அப்போ ஒரு வந்து 2 அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாம அதை ஃபீல் பண்ணி கொண்டிருக்கு, பிரச்சனை இல்லாம. இது வந்து ஆக்கள் கதைக்கிற சத்தங்களுக்கு அதை உணரையிடாது. காசு அங்க வந்து நாங்க 20 லட்சத்துக்கு 600 ரூபா பண்றாங்க. 20 லட்சத்துக்கு 20 லட்சம் ஒரு ஆளுக்கு ஓகே, அதை விட கூட கொண்டு இல்லை. மற்ற தாய்லாந்துல என்ன வைக்கினாங்க, இந்த மீன் வந்து ரொம்ப எல்லாரும் படிக்கல, அது விற்கிறது யூஸ் பண்ண தனியாக படிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப எங்க ஓனர் வந்து அந்த படிக்க சம்பந்தம் இது படித்தவர்களெல்லாம் அவர் இதை இது பண்ணி விளக்கி இருக்கிறார். வயசு கட்டுறாண்டா ஒரு 10 வயசுக்கு மேலான சின்ன பிள்ளைகளுக்கு கூட அதாவது அந்த கூட பயப்படுறது கூட இருக்காங்க. அதாவது மீன்களை டக்கண்டு அமைச்சு கொண்டு இருக்கு. அதான் வயசுக்கு கூட பெண்கள ஒரு 16-17 வயசுக்கு அந்த கூட நடக்கிறது யோசனை கூடவே எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு வைக்கிறது, ஒரு நாளைக்கு ஒருக்கா போட்டாலே சாப்பாடு என்னண்டு இருக்கு. இங்க எங்கட சைட்டுக்கு வடமாகாணத்துல இங்க எங்கட 4ஆம் குரூப்ல இருக்கு. 4ஆம் குரூப் தெரியுதா? இந்த மெயின் ஸ்ட்ரீட்ல வந்து 4ஆம் குரூப் தெரியுதா? பின்சாக்கிரியம் தான் இந்த ஃபிஷ் மெடிக்கல் இருக்கு, 4ஆம் குரூப்ல இருக்கு. இந்த நன்றி எல்லாம் அந்த இறக்குமதி செஞ்சது எல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் தாய்லாந்து கொண்டு வந்தது, இந்தியா தாய்லாந்து இதையும் மட்டும் கடிக்கிற மாதிரி கிடக்கா முதல்ல இந்த மீன் கைவேட் பண்ணி வந்து 7 மாசம் குட்டி. ஆனா இது இந்த ஒரு வருஷம் வந்து சராசரி 16 கிட்ட இது வளரும். இது வந்து சாப்பாடு ஆகல தாக்கக்கூடிய சந்தர்ப்பம் நாங்களா வச்சாதான் சாப்பாடு போடாம நாங்க இப்படி வச்சா சாப்பாடே தனியே மீன் மட்டும் தான் போடுவீங்க, வெட்டி ரத்தத்தோட போட்டா அந்த மலைக்கு வேற அந்த முதல்ல மெயின் என்ன அது உணவுக்காக
உணவுக்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய ஹோட்டல் வழி எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து வளர்க்குறதுக்கு வீட்டுக்கு அந்த ஒரு சோமுக்காக வந்து அந்த ஒரு கெத்துக்காக இந்த மீன் இருக்குன்ற ஒரு விலை கூட எல்லாரும் வளர்க்குறாங்க. இது வந்து இதுல வந்து நாங்க என்ன கேட்கறோம் சின்ன குட்டி வளர இந்த சைஸுக்கு கூட அந்த கனவே அந்த கெத்துக்காக பட்டேல கத்தியால் நோம்பல நாங்க தோல் பட்டி இதுல இந்த வெள்ளை தோல் எல்லாமே காப்பி மீனை போட்டா சின்ன மீனை போட்டா தான் கிடைக்கும். இதை நீங்க இதை பாக்குற என்னண்டா ஒரு இயந்திரத்தின் ஒரு முக்கியமான பார்ட்ஸ்கள். இதுல நீங்க என்னண்டா முக்கியமான பிளைவில் நிறைய கோயில் இது ரெண்டையும் காணாம பார்க்கணும்னா இதை பற்றி தான் இதெல்லாம் மின்சாரம் எப்படி உருவாகி என்று வருதுன்றதை பொறுத்து இப்ப நாங்க காட்டப்போம். அந்த இயந்திரத்தை பொறுத்த மட்டும் எரிபட்டல் தொகுதி என்றதுதான். எரிபட்டல் தொகுதியை நாங்க இப்ப எளிய முறையில எப்படி உங்களுக்கு வழங்கப்படுத்த போறோம்னு பார்க்க போறோம். இது எளிய முறையில எரிபட்டல் தொகுதி என்றது இரண்டு விதமா இருக்கு. ஒன்று மனுவல், மற்றது சீரியல். மனுவல்ன்றது ஆரம்ப காலத்திலே, சீரியல் சிஸ்டம்ன்றது இப்ப நவீன காலத்திலையும் இருக்கிற ஒரு எரிபட்டல் தொகுதி தான். அதை பற்றி இப்ப மனுவல் சிஸ்டத்தை பற்றி உங்களுக்கு லஜீவன் அவர்கள் தெளிவாக வழங்கப்படும். பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை இதை மனுவல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது முதலாவது ஃப்ளைவீல், ரெண்டாவது ஸ்டார்டிங் ஆயில், நாலாவது கொண்டந்தர், அஞ்சாவது பிளாட்டினம் ஆயில், இக்னேசியம் ஆயில், ஸ்பார்க் பிளக். இது முதலாவது ஃப்ளைவீல் என்ன மேக்னெட் இருக்கு. ஃப்ளைவீலுக்குள்ள மேக்னெட்டை இந்த ஸ்டார்டிங் ஆயில் இடைவெட்டு அந்த மேக்னெட்டின் இடையூறாக வெட்டும் பொழுது ஸ்டார்டிங் ஆயில் ஆனது கரண்ட் உற்பத்தியாக்கி கொண்டஞ்சருக்கு அனுப்புது. கொண்டஞ்சரானது மின்சாரத்தை சேமிச்சு பிளாட்டினம் ஆயிலுக்கு அனுப்புது. பிளாட்டினம் ஆயில் ஆனது இக்னேசியம் கோயிலுக்கு அனுப்புது. இக்னேசியம் கோயில் தொழிற்பாடு என்றால் அதை சேமிச்சு பல மடங்கு அதிகரித்து ஸ்பார்க் பிளக்கு அனுப்புது. ஸ்பார்க் பிளக் ஆனது இயந்திரத்துக்கு தேவையான மின்சாரத்தை அனுப்பி இயந்திரத்தை தொழிற்பட ஆரம்பிக்குது. அவர் கூறினது போலவே மனுவல் சிஸ்டத்தை பற்றி அவர் நல்லபடியாக வழங்கப்படுத்தியிருக்கார். அதே போல என்ன ஃப்ளைவீல், ஸ்டார்டிங் ஆயில், மற்றது கொண்டஞ்சர், பிளாட்டினம் ஆயில். கொண்டஞ்சரும் பிளாட்டினம் பாயிண்டையும் வழியா பாருங்க. ஏன்னா இதுல அந்த கொண்டஞ்சரும் பிளாட்டினம் பாயிண்டையும் பாப்பாக் என்ற ஒரு சாமானுக்கு வந்து அடக்கிட்டாங்க. அதே மாதிரி பிளைவீல்ல அவர் சொன்ன போல பிளைவீல்ல மேக்னெட் என்ற ஒரு சாமான் வந்து பிளைவீலுக்குள்ள இருக்கு. அந்த மேக்னெட் ஆனது இந்த ஸ்டார்டிங் கோயிலை இடையூறாக வெட்டும் பொழுது மின்சாரமானது பிறப்பிக்கப்படுது. பிறப்பிக்கப்படுற மின்சாரமானது பாப்பாக்கு வந்து சேமிக்கப்பட்டு பாப்பாக்கு கூடாக இக்னேசியம் கோயிலுக்கு அனுப்பப்படுது. இக்னேசியம் கோயிலுக்கு அனுப்பப்படுற மின்சாரமானது இக்னேசியம் கோயில் அதிகளவான மின்சாரமாக உற்பத்தி செய்யப்பட்டு ஸ்பார்க் பிளக்கு அனுப்பப்படுது. ஸ்பார்க் பிளக்கு வர மின்சாரமானது ஒரு தீப்பொறியாக உருவெடுத்து ஒரு இயந்திரத்தை இயக்க ஆரம்பிக்கிறது. இது ரொட்டேட்டாக நடந்துருக்கும். மற்றது இந்த பாப்பாக்கானது சக்தி அடிப்பின் போது மாத்திரமே இக்னேசியம் கோயிலுக்கு தேவையான மின்சாரத்தை அனுப்பும். மற்ற அடிப்புகளின் போது பாப்பாக்காக தொழிற்பாட்டை இடநிறுத்த செய்யும். அந்த இயந்திரத்தின் கூலிங் சிஸ்டம் என்ன கூலிங் சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் எல்லா இயந்திரத்தையும் கூலிங் சிஸ்டம் மிக முக்கியமான சாமான். இந்த ரோட்ல ஓடுற இயந்திரங்களை பாத்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம்ன்றது காற்றின் மூலமும் மற்றது ஒயிலின் மூலமும் இயந்திரமானது ஒரு கூலிங் சிஸ்டம் நடைபெற்று கொண்டிருக்கும். ஆனா இந்த இயந்திரத்தை பொறுத்த மட்டும் காற்றின் மூலமும் ஒயிலின் மூலமும் மற்றது நீரின் மூலமும் ஒரு கூலிங் சிஸ்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கும். ஆனா இதுல நீரின் மூலம் தான் மிகவும் முக்கியமான ஒரு செயற்பாடா இருக்கும். அதுல முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா டெயில் கேஸ் என்றது வால் பகுதியில ஒரு நெட் ஒன்று இருக்கும். அந்த நெட்டினூடாக நீரானது இன்ஃப்ளோருக்கு கடத்தப்பட்டு இன்ஃப்ளோரில் இருந்து கவுசிலிங் கடத்தப்பட்டு கவுசிலினூடாக வாட்டத்துக்கு கடத்தப்பட்டு வாட்டத்துக்கு கூட சைக்கேஸுக்கு வந்து சைக்கேஸூடாக தோமசெட் பாலுக்கு வந்து தோமசெட் பாலாக சிலிண்டகத்துக்கு வந்து சிலிண்டகத்தூடாக அவுட்லெட் பாலாக வெளியேறுகிறது. வெளியேறும் பொழுது இந்த தொழிற்பாடானது இருக்கிற தண்ணியை வச்சு செய்யாமலுக்கு ரொட்டேட் ஆகி கொண்டு இருக்கோம். புது நீரை கொண்டு வந்து இருக்கு. அதுதான் நாங்க மூணு சுழற்சி வேற வேற நீரால அது தன்னை கூல் பண்ணி கொண்டே இருக்கு. வந்து இயந்திரம் இயங்குறதுக்கு ஒரு மெயினான இடம் இது வந்து கிராங்க் ஷாப். இதுல இருக்கிறது பிஸ்டனையும் கிராங்க் ஷாப்பையும் நினைக்கிறது
கனெக்டிங் road. The oil seat. இது வந்து கிராண்ட் கேஸ். இது வந்து ரீட் பேக், எரிபொருள துகள்களாக அனுப்புறது. இது வந்து கோயில் பிளேட். இதுல இது லைட் கோயில், இது ஸ்டார்டிங் கோயில், ஒரு பல்சர் கோயில் வரும். இது வந்து ஃப்ளைவீல். அவினா
சாய் சாய் இந்த கார்பரேட்டர் ஓகே. இது இயந்திரத்தின தலைப்பகுதி நாங்க முழுமையாக்கிருக்கோம். இன்னொரு பகுதி வால் பகுதி, அது செயல்பகுதி நான் எனக்கு கலட்டையில அது நான் காட்டுறேன். பார்த்து நாங்கள் என்ன சொன்னால் அவுட்போர்ட் போனவங்க எல்லா பகுதியும், அதாவது எக்னேஸ் சிஸ்டம் பார்த்தோம், கூலிங் சிஸ்டம் பார்த்தோம், இயந்திரம் அப்படி கூட்டுறது. இந்த என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா இது 2.6 என்ஜின். இதில் என்ன பிரச்சனை நாங்கள் இங்கே பயன்படுத்த அத்தனை என்ஜின் 2 ஸ்ட்ரோக் என்ஜின். 2 ஸ்ட்ரோக் என்ஜின் சொன்னால் இது ஒரு கம்பெனி, இது சுசுகி கம்பெனி, இது யமஹா கம்பெனி. இது பாத்தீங்கன்னா இது தனி பெட்ரோல் ஒரு ரேஞ்சின். அதே போல இதை பாத்தீங்கன்னு சொன்னா இது தனி பெட்ரோல் ஒரு ரேஞ்சின். அதே போல இதை பாத்தீங்கன்னா கெரோசின் ஆயிலும் பெட்ரோலும் கலந்து இது தனியா. இது பாத்தீங்கன்னா இது இந்த டேங்க்ல பெட்ரோலை விட்டு இதை பயன்படுத்தக்கூடிய இன்ஜினா இருக்கு. இது டேங்க் ஃபியூலை புறம்பா விட்டு பயன்படுத்தக்கூடிய இன்ஜின், தனி பெட்ரோல்ல விடக்கூடிய இன்ஜின். இது பாத்தீங்கன்னா இது பெட்ரோலும் ஸ்டார்ட்டுக்கு மட்டும் பெட்ரோல், அங்கால கெரோசின் ஆயில் பயன்படுத்தப்படுது. அதே போல இதை பார்த்தீங்கன்னா 40 ஹார்ஸ் பவர் பாத்தீங்கன்னா அது 2.6 இன்ஜின். இது 15 ஹார்ஸ் பவர், இது 15 ஹார்ஸ் பவர், இது 40 ஹார்ஸ் பவர். இது போஸ்ட் ஓகே. இப்ப சாதாரண இதுல இருந்து டிஃப்ரெண்டா இப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பார்க்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னா இது எல்லாமே அதாவது பேட்டரியில இயங்குற என்ஜின். அப்ப அதே போல இதுவும் ஒரு வகையான இது. இப்ப பாத்தீங்கன்னா இது 15 ஹார்ஸ் பவர், இதை பாத்தீங்கன்னா 9.9 ஹார்ஸ் பவர் சொல்றாரு. இந்த 9.9 என்னத்துக்காக பயன்படுத்துறதுன்னா சில நாடுகள்ல இந்த 10 ஹார்ஸ் பவர் ஓடுறது தடை. அப்ப இது இந்த ஆர்பிஎம் என்னன்னு சொன்னா ஒரு 15 ஹார்ஸ் பவர் ஆர்பிஎம் வச்சுக்கொண்டு அதன் மூடியில மட்டும் 9.9 சொன்னா 10 ஹார்ஸ் பவர் ஓட தடையான இடங்கள்ல இதை பயன்படுத்தலாம. அப்ப இது இந்த சுசுகிக்கும் இந்த யமஹாவுக்கும் 2 டிஃபரெண்ட் இருக்கு. ഇതിന്റെ ആർപിഎം கொஞ்சம் கூடுதலாயிருக்கு, ഇതിന്റെ ஆர்பிஎம் கொஞ்சம் குறைவாயிருக்கு. ஆனா இது எல்லாம் இம்போர்ட். இது என்ன சொன்னா ஜப்பான்ல தயாரிக்கப்படுறது. இதுல பார்ட்ஸ் ஒரிஜினல் கம்பெனியில இருந்தே வரக்கூடிய. ஆனா இந்த சுசுகி இந்த பார்ட்ஸ்களை சும்மா அதாவது கள்ளச்சந்தையிலையும் எடுக்கக்கூடியதா. அதனால இது என்னன்னு சொன்னா எந்த டைம்லயும் இந்த ஸ்லோங்கிறது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணோம்னு சொன்னா ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணினா அது இந்த இது இங்க இருந்து 2 கியர், ஒன்று forward அடுத்த ரிவே. பாத்தீங்கன்னு சொன்னா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணினோம்னு சொன்னா இதுல எக்ஸாஸ்ட் தண்ணிக்குள்ளேயே இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இது நாங்க இது என்ற ஒரு பகுதி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டு கடல்ல நாங்க இயந்திரம் ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் ஒரு தனியா ஒரு போட்ல போய்கொண்டிருக்கான்னு சொன்னா என்ஜின் எந்த நேரம் ரன்னிங்ல இருந்தேன்னு சொன்னா போட் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ தக்கீழா கடல் அலைக்கு தக்கீழா தண்ணிக்கு விழுந்தா போட் ஓடினா ஆளுக்கு பெரிய ஒரு ஆபத்து ஏற்படும்.
அப்ப ஒண்ணும் செய்யறாங்க. இதுல ஒரு கீ ஒன்று போட்டுருக்காங்க. இந்த கீயை கையில கொழுவி விடுவாங்க. கொழுவி விட்டுட்டு போட்டு ஓடிக்கொண்டிருக்கிற இன்ஜின் கையில தண்ணிக்கு விழுந்துருண்டா இந்த கீ இழுபட்டுரும் ஆட்டோமேட்டிக்கா மெஷின் ஸ்டாப் ஆயிடும். அப்ப இப்படியான ஒரு டெக்னாலஜி இப்பத்திய காலங்கள்ல வளர்ந்துருக்கு. ஓபிஎம் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உண்மையில பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி இருக்கு. என்ன எடுத்துனா இங்க பாத்தீங்கன்னா இது கூலிங் சிஸ்டம் என்ன செய்யறதுன்னா ரெகுலேஷன் முறைப்படி, அதாவது சுழற்சி முறையிலானது. எந்த நேரம் பிரஷ் வாட்டர் வந்து கொண்டிருக்கு. பிரஷ் வாட்டர் எடுத்துன்னா புது புது தண்ணியே எடுத்து அந்த இன்ஜினை கூலாக்கி இது வெளியில விட்டு கொண்டிருக்கு. அதே மாதிரி ஒரு தெர்மோஸ்டேட் வேல்வ் இருக்கு. அது என்ன பிரச்சனை எடுத்துனா அது எந்த நேரம் தண்ணியை சூடாக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல பார்த்தோம்னா பனிக்கட்டி இந்த நடுவிலாம் போட் ஓட வேண்டிய நிலைமை இருக்கு. அப்படியான பனிக்கட்டிகள் சீஸ் பண்ணாம இன்ஜின் இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த தெர்மோஸ்டேட் வேல்வ் பண்றதை உருவாக்கினாங்க. அதே வந்து எந்த நேரமும் கீப் பண்ணி, அதாவது தண்ணியை என்ஜின் இயங்கக்கூடிய அளவுக்கு கீப் பண்ணி கொடுத்து கொண்டு இருக்கு. அதே போல இங்க பாத்தீங்கன்னா இங்க கியர் சிஸ்டம் என்னன்னா மூன்று வீல்கள் இருக்கு. மூன்று வீல் இப்ப சாதாரண என்ஜின் இயங்க வலிக்கிட்டோன்னே 3 வீலும் இயங்க ஆரம்பிக்குது. இதுக்குள்ள ஒரு டோக்லெட் என்ற ஒரு பகுதி ஒன்று இருக்கு. அந்த டோக்லெட் லேஸ் சாப்டோட ஜாயிண்ட் ஆகிருக்கு. எப்ப இந்த டோக்லெட் போய் அதை ஃபார்வர்ட் வீலோ அல்லது ரிவர்ஸ் வீல்லையோ ஜாயிண்ட் ஆகுதோ அதோட இருந்து ப்ராப்பர் சாப்பிட்டு சுழலை வலிக்கிட்டோம்னா என்ஜின் மூவ் பண்றது, அதாவது முன்னுக்கு போறதோ பின்னுக்கு வர ஒரு சிஸ்டம் நடந்துட்டு வருது. அதனால இப்பத்திய பொறுத்த வரைக்கும் ஓபிஎம் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல்லான இன்ஜின், அதோட டெக்னாலஜி அளவுக்கு அதிகமான டெக்னாலஜியை உள்வாங்கிய ஒரு இன்ஜினாக தான் இந்த ஓபிஎம் இன்ஜின் இப்ப காணப்படுது.